நான் வரவேற்பு இல்லாமல் வர விரும்புகிறவன். கொஞ்சம் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. அதனால் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் உள்ளே நுழைஞ்சு எதையாவது செய்கிறதுக்கு முயற்சி செய்கிற ஆள் நான். அதனால் எனிவே ஸ்டில் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ. சகோதரி இந்துமதி சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் கூட்டி வைத்து அவருடைய வாழ்க்கையை ரீவிசிட் பண்ணுவது நல்லது என்பதை அவர்கள் என்னோடு கூட பேசின போது நான் சொன்னேன், யுஏயில் மலையாளிகள் மத்தியில் ஒரு 5 நாட்கள் அவர்கள் விசேஷமாக கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அபுதாபியிலையும் சார்ஜாவிலையும் துபாயிலையும் அவர்களுக்கு கூட்டம் நடத்திவிட்டு, சவுதி அரேபியாவில் பல இடங்களில் பெரிய கூட்டங்களை நடத்திவிட்டு, ஹல்லேலூயா. ஒருத்தர் எனக்கு கையை பிடிச்சி சொன்னார், உங்கள் ஒருத்தருக்கு தான் தைரியம் இருக்குது பெரிய கூட்டத்தில் பேசுகிறதுக்கு, சவுதி அரேபியா வர்றதுக்கு. மற்றவங்களாம் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னுடைய கூட்டங்களில் 1500 பேர் தாராளமாக வர்ற கூட்டங்களில் சவுதி அரேபியாவில் எல்லா பட்டணங்களிலும், ஜெட்டாவில், ரியாதில், கோபாரில் பேசத்தக்கதாக கர்த்தர் அங்கே கொண்டு போய்விட்டு, நான் அயர்லாண்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ப்ரோக்ராம் இருந்தபோது சகோதரி இந்து என்கிட்ட கேட்டபோது, ஐ எம் ஜஸ்ட் கிராசிங் த்ரூ லண்டன், யூ கேன் யூஸ் மீ என்று சொன்னதுனால நேற்று ராத்திரி வந்தேன். இன்றைக்கும் நாளைக்கும் உங்களோடு கூட இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்ப்பது என்பதை காட்டிலும் ஆண்டவருடைய சர்ச் லைட் என் மேலே பட்டால் நல்லாயிருக்கும், அந்த வெளிச்சத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை கண்டு கொள்ளத்தக்கதான ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டி வைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி சொல்லும்போது சொன்னார்கள், கடந்த 44 வருடங்களாக மிஷினரியாக, 49 வருடங்களாக பிரசங்கியாக இருக்கிறேன். It's not a small time. 49 years I am preaching this gospel from the day one of my salvation. அந்த நாளிலிருந்து நாள் வரைக்கும் ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டு மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என்னுடைய பொறுப்புகளில் 85% வேறொருவர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு 15% மாத்திரம் என்னுடைய ஆர்கனைசேஷனோடு கூட இணைப்புள்ளவனாக மீதி காரியங்களிலே மற்றவர்களை தேவ ராஜ்யத்தை கட்டும் பணியில் ஜெம்ஸ் என்கிற என்னுடைய கர்த்தர் கொடுத்த கிருபையினால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் பெரிதாக வளர்ந்து ஒரு 220 ஊழிய தலைவர்களை உருவாக்கி அவர்கள் கைகளிலே பொறுப்பை கொடுத்துவிட்டு மீதமுள்ள காரியங்களை நான் கொஞ்சம் பார்த்து கொண்டிருந்தாலும், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னையும் என்னோடு கூட இருக்கிற மற்றவர்களையும் ஆண்டவர் 8 விதமான ஊழியங்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே உபயோகப்படுத்தி வருகிறார். அது இந்தியாவுக்குள்ளேயும், தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலேயும், ஹிந்தி பேசுகிற மக்கள் மத்தியிலேயும், இன்னும் சதன் ஏஷியாவிலையும், உலகமெங்கிலும் என்று சொல்லி 8 விதமான ஊழியங்களை இந்த நாட்களில் செய்து அதிலே அதிக நேரத்தை செலவழிக்கவும் அதிலே அதிக கவனத்தை செலுத்தவும் இந்த நாட்களில் நான் என்னை ஒப்பு கொடுத்ததுனால பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை மாத்திரமல்ல, ஆண்டவர் காண்பித்த சில காரியங்களையும் ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை ஜனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I am not depending on my experiences, because my experiences you may not get it because it is exclusively for me and me alone. அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, எனக்கு ஆண்டவர் நடத்தினது. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்ல வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள், நான் சவுதி அரேபியாவில் ஒரு வயதான மனிதரை சந்தித்தேன். 35 வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர். சவுதி அரேபியாவில் சந்தித்தேன். நான் சவுதி அரேபியாவில் இருந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் என்று சொன்னார். எனக்கு என்று கேட்டேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணதுனால தான் திருந்தினவனா ஆண்டவருங்க கொண்டு வந்தார், என்னால் முடிந்ததை இங்கே செய்துவிட்டு நான் இப்போ எக்ஸிட்டில் போகிறேன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னது என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார், ஐயா நீங்கள் 35 வருஷம் முன்னால் எப்படி இருந்தீங்களோ அப்படியே தானே இன்னும் இருக்கீங்க, ஹவ் இட்ஸ் பாசிபிள், இது எப்படி ஐயா முடிகிறது? அதே வைராக்கியம், அதே வேகம், அதே துடிப்பு, அதே காரியத்தில் இன்னமும் இருக்கிறீர்கள், அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னது. ஒரு சின்ன ரகசியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கும் அவருக்கும் எதுவும் என்றைக்கும் வராதபடி காத்து கொண்டதே. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன்,
I always check with my God whether anything, any person, any incident is coming and disturbing my relationship with him என்பதிலே நான் கவனமாக இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததினால அந்த பாடலை ஏதோ பாடலுக்காக பாடுவதல்ல, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் வராமல் என்றுமே வராமல் காத்துக்கொள்ளும் என்பதை, மரணங்கள் வந்ததுண்டு, காரியங்கள் உண்டு, பதவிகள் வந்தது உண்டு, பல ஐஸ்வர்யங்கள் வந்தது உண்டு, பலவிதமான வேதனையான காரியங்கள் வந்தது உண்டு, சோதனையான காரியங்கள் உண்டு வந்தது. ஆனால் அதை மாத்திரம் இடையில வராதபடி காத்துக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்ததுனால அதே பாரத்தையும் அதே கண்ணீரையும் அதே துடிப்பையும் இன்றைக்கு வரைக்கும் தந்திருக்கிறார் என்று நான் உங்களிடம் பத்தியில நான் தெளிவாக சொல்ல முடியும். கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்குள்ளேயும் கடத்தி விடத்தக்கதாக இந்த நாளை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அதற்கு முன்னதாக நான் சமீபத்தில் இதை புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு லைனில் ஒரு ஹிந்தி பாடல் எழுதினேன். அதை உங்கள் வாயில் தமிழ் டியூன்கிறதுனால நான் போட விரும்புகிறேன். பிரதர் எனக்கு உதவி செய்வார்கள் என்று விசுவாசிக்கிறேன். பிரார்த்தனா ஹி முஜே, ஏன்னா நான் ஹிந்திக்காரன், தமிழ் பேசுகிறேன், அவ்வளோதான். எல்லாரும் சொல்லலாம், பிரார்த்தனா ஹி முஜே லே ஆத்தா தேரே பாஸ். என்ன அர்த்தம்? ஜபந்தான் என்னை உம்மிடத்துல கொண்டு வருகிறது ஆண்டவரே. ஜபம் என்று சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஷாப்பிங் லிஸ்ட் மட்டும்தான் ஞாபகம் வருது. போக வேண்டியது, ஐ வாண்ட் திஸ், திஸ் இஸ் 5 கிலோ, திஸ் இஸ் 2 கிலோஸ் என்று ஆண்டோட சூப்பர் மார்க்கெட்டாகத்தான் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது தன்னுடைய தேவைக்கு இல்லைனாலும் தேசத்தினுடைய தேவைக்கோ இல்லை சபையினுடைய தேவைக்கோ சொல்லுகிறதாக ஜபம் நினைக்கிறது. But for me it is different. That's why I wrote a song on that. Pratna hi mujhe le aata tere paas. அதற்கு நான் சொல்லுகிற ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் வேத வசனத்துக்குள்ளே அந்த வெளிச்சத்திலே உங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு படகில் இருக்கிறவன் தன்னுடைய கையில் இருக்கிற நங்கூரத்தை தரையின் மேலே வீசி எறிவான். அதற்கு பிறகு அந்த நங்கூரத்தின் கயிறை பிடித்து இழுப்பான். பார்க்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? முழு பூமியையும் தன்னிடத்தில் இழுக்கிறது போல காணப்படும். We see from outside as if he is trying to pull the whole world towards him. ஆனால் நடப்பது என்ன? He is get aligned with the earth. அதே போலதான் பிரார்த்தனா என்று சொல்லுகிற ஜெபமாகிய நங்கூரத்தை அங்கே தூக்கி எறிந்து விட்டு அந்த கயிறை நேராக இழுத்தா அது என்னை அவரிடத்தில் சேர்க்கிறது மாத்திரமல்ல, அவரோடு இணைத்து விடுகிறது. This is prayer. I don't know how many of you really practice this kind of prayer. I don't know. அதனால் இதை மனதில் வைக்கணுங்கிறதுக்காக ஹிந்தியில் உங்களுக்கு நான் சொல்லி விரும்புகிறேன். தெரிந்த தமிழ் ராகம் ரெண்டு வார்த்தை ஆண்டவரை புகழ்கிற மாதிரி, இயேசு ராஜு ஆண்டவர் இடத்துல வருகிறேன், உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும்னு சொல்கிறேன். நான் அதை பாடுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். பாடின பின்பு தேவ வசனத்துக்குள்ள प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास। मेरा प्रभु यीशु राजा तेरा ही हो, हालेलुया। मेरा प्रभु यीशु राजा तेरा ही हो, हालेलुया। ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास। मेरा प्रभु यीशु
यीशु राजा तेरा ही हो, हालेलुया मेरा प्रभु यीशु राजा तेरा ही हो, हालेलुया. இப்போ இதை உணர்ந்து பாட போறீங்க, பாட்டுக்காக இல்லை, உணர்ந்து பாட போறீங்க. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நெருங்கி வர விரும்புகிறேன். Brothers and sisters, every day it is very important that I must know him better by coming closer to him. அவரை இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டிய பொறுப்பு ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு விசேஷமாக உண்டு. தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற எல்லாருக்கும் உண்டு. நான் அவரை முழுவதும் அறிந்து விட்டேன், அவருடைய அன்பை முழுவதும் புரிந்து விட்டேன் என்று எந்த மனுஷனும் சொல்லக்கூடாதவனாக இருக்கிறான். எவ்ரி டைம் எவ்ரி டே. ஆங்கிலத்தில் ஒரு பாடல் நீங்கள் பாடியிருப்பீர்கள், எவ்ரி டே வித் ஜீசஸ் இஸ் ஸ்வீட்டர் தேன் த டே பிஃபோர். முந்தின நாளை காட்டிலும் என் ஆண்டவரோடு கூட நடக்கிற நாள் இன்னமும் ஒரு இன்பமான நாள், இனிதான நாள். இதை மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருந்ததுனால தான் பவுலும் கூட சொல்கிறான், இன்னும் அவரை அறிய வேண்டும். அதற்கு எதையும் லாபமாய் இருக்கிறவைகளையும் குப்பையாக எண்ணுவதற்கு நான் ஆயத்தம். நல்லா கவனிங்க, எதை நாமமா நினைக்கிறனோ அதையும் குப்பையான்றது எப்போ தெரியுமா வரும்? If I want to know him more. மூணாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன் இன்னும் அறியலைங்கிறான். மோசையா தான் சொன்னான், மகிமையை கண்ட மனிதன் 40 நாள் மகிமையிலே சூழப்பட்டு பசி தாகமில்லாமல் இருக்க ஒரு வல்லமையான அனுபவம் பெற்ற மனுஷன் கொண்டு இன்னும் அறியணும் ஆண்டவரே. நமக்கு தெரியாதா? ஆண்டவரை நமக்கு தெரியாதா? அவர் வழிகளை தெரியாதா? நமக்கு எல்லாமே தெரிந்த மாதிரி நாம் நடிக்கிறோம். பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, உங்களை சொல்லலை, சொல்லுங்க. நான் கொஞ்சம் கலாட்ட ஆளு, உங்களை சொல்ல அநேக நடிகர்களை கொண்ட கிறிஸ்தவ உலகத்தை சொல்றேன். There are so many good actors, beautiful actors. இந்த ஏப்ரல் மாதம் உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிற பெனிஹின் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரர் ஒரு அறிக்கை செய்விட்டார். எத்தனை பேர் அதை கேட்டிருக்கிறீர்களோ தெரியாது. அவருக்கு கடந்த வருடத்தில் ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்தது, உலகத்துக்கு தெரியாது. கடந்த வருடத்தில் அவருக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. அந்த நேரத்தில் அவர் படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன தரிசனத்தை தேவன் காண்பித்தாராம். அவரே சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். அந்த தரிசனத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரும் வரிசையாக இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் கீபோர்டில் இருக்கிறார்கள். ஒரு பெண் கீபோர்டு போடுகிற அந்த பெண் நல்ல மெலடி மியூசிக் போட்டார்னா இயேசுவும் அப்படி புன்சிரிப்பு சொல்கிறார். அவர்கள் உள்ளே போகிறார்கள். அந்த கீபோர்டில் இருக்கிற பெண் ஒரு பயங்கரமான மியூசிக் போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நரகத்துக்கு போயிடுறார்கள். இது அவர் கண்ட தரிசனத்தில். இப்போ இவரும் வரிசையில் நிற்கிற, ஏன்னா பைபாஸ் சர்ஜரியில் ஆல்மோஸ்ட் ஒரு செமி கான்சியஸ் ஸ்டேட்டில் அவர் பார்த்த காரியத்தை சொல்கிறார். அவரும் லைனில் நிற்கிறாராம். என்னபோது அந்த பெண் இவரை பார்த்து விட்டு அடையாளம் கண்டுகொண்டாள். ஃபேமஸ் ஆள் இல்லையா, அதனால் கொஞ்சம் அடையாளம் கண்டு கொண்டாள். அங்கே மியூசிக் ஆரம்பிக்க முன்னதாக இவர் இயேசுவின் முகத்தை பார்த்தாராம். அது மிகவும் மாறுபட்டதாக காணப்படுகிறது. அதில் கோபம் தெரிகிறது, வெறுப்பு தெரிகிறது. முழித்து கொண்டார். நல்லா கவனிங்க. He came back to his senses. அவர் சொல்றாரு, yes, it is true. I was in the ministry for 5 years. The last final legல 5 years இருந்தேன். But I never had a relationship with God. 5 வருஷம் ஊழியம் செஞ்சேன், டிவியில் பேசினேன், மேடையில் சர்க்கஸ்லாம் பண்ணேன், கொஞ்சம் பேர் கீழே உழ வச்சேன், எல்லாம் பண்ணேன். Everything was happening as if it was happening. People were after me.
But 5 years I didn't have a relationship with God at all. நல்லா கவனிங்க. A leading evangelist. I have got lot of questionable things regarding his ministry. But still a leading evangelist who could gather thousands and thousands of people. 5 years in the ministry, but the relationship with God is zero. அது அவர் சொன்னது. அதனால he started pleading people, do not see my ministry. I want to have the relationship with God. தேவனோடு கூட இருக்கிற உறவு தான் எனக்கு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டேன் என்று அவர் ஒரு அறிக்கை செய்திருக்கிறார் இந்த மாதத்தில், April 2016. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அநேக நேரங்களில் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 5 வருஷம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மேடையில் நடிச்சிருக்கிறார். I have a mobile. சிம் கார்டு இருக்குது, எல்லா டேட்டா ப்ரீ லோடட் டேட்டாலாம் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் சாங்ஸ் இருக்குது, ப்ரீ டவுன்லோடட் மெசேஜ் எல்லாம் உள்ள இருக்குது, இமெயில்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதை ஆன் பண்ணி என் ஒய்ஃப்கிட்ட பேசினா முடியல. I cannot contact my wife. ஏன்னா செல்வன் டவரோட இது கனெக்ட் ஆகலை, இது வோடோஃபோனோட கனெக்ட் ஆகிருக்குது. நிறைய பேர் ப்ரீ ரெக்கார்டட்ல தான் இருக்கிறான். ப்ரீ ரெக்கார்டட் மியூசிக் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் இமெயில் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் கான்டாக்ட் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் எவ்ரிதிங் இஸ் இன்சைட். தட் இஸ் வை he is still dancing. That's why he is still in the ministry, but not connected with the God. No. நல்லா கவனிங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன சூப்பரா பாடுறாரு, என்ன சூப்பரா பிரசங்கம் பண்றாரு, என்ன சூப்பர் ரெவலேஷன். நோ, இட்ஸ் ஆல் ப்ரீ ரெக்கார்டட் சார். They're working with their mind. Soul power is in work. Spirit is not there, but still it works. நல்லா கவனிங்க. அநேகருடைய ஊழியங்களிலே, அநேகருடைய காரியங்களிலே நான் உலகமெங்கும் சுற்றி திரிந்து கண்ணீரோடு கூட சொல்கிற ஒரு பெரிய காரியம், the soul ministry is going on, the spirit ministry is missing. உங்களை கூட்டி வச்சது காரணம், get connected with the Spirit of God, understand Him now. இப்பொழுது அவரை புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது அவருடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது அவர் சத்தம் கேட்கட்டும். இன்றைக்கு 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 I preached more sermons because from the day one I preached, and many times I preached 5 times. Almost every day I preach. ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்றேன், ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றேன். I never had a holiday. பிரதர் ஏப்ரஹாமை கேட்டு பாருங்க, அவர் அங்கே வந்து பார்த்த போதும் அதுதான், எங்கே போனாலும் அப்படி தான். இந்து சிஸ்டரை கேட்டு பாருங்க, they all know my story. I travel and preach and I'm crazy preacher. நல்லா கவனிங்க. That doesn't make me that I am related to him. I can preach the old sermons. Of course, I don't keep any notes, but still I can preach so many sermons. That doesn't make me a minister of God. ஆவிக்குரிய ஊழியக்காரனாக என்னை காண்பிக்காது, அறிவுள்ள ஊழியக்காரனாக என்னை காண்பித்து விடும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரருடைய சபைகளுடைய நிலைமை அங்கேதான். அங்கே ஆவியானவர்லாம் அசைவாடலை. ஃபீலிங்ஸ் ஆர் தேர், emotions are there. Emotions and feelings belong to soul. அது ஆத்மாவுக்கு சொந்தம். எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆத்மாவுக்கு சொந்தம். அது ஆவிக்கு சொந்தமானது அல்ல அல்ல அல்ல.
வந்திருக்கிறவங்களோடு கூட தேவன் பேச வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். அதனால தான் 5 years he was in the ministry, demonstrating things, preaching in the TV, answering the queries of the people. எல்லாருடைய காரியத்துக்கும் கோரியெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் 5 வருஷமாக சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாரு. 5 years, can you just imagine a man walked without the presence of God in the ministry, in the name of Jesus. அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, God has given me a second chance. எனக்கு 2வது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதை புரிந்து கொண்ட ஓட்டத்தை எனக்கு தரணும். I want to tell you, still I don't believe Benny Hinn. ஏன்னா இடையில இப்படி ஒரு புருடால் விடுவார். Still I don't believe him because இதை மாதிரி நிறைய காரியம் சொல்லிட்டு அவர் மறுபடியும் அதே தான் செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பட் here is a alarm bell. A man of his stature, அவருடைய நிலைமையில் இருக்கிறவர் 5 வருஷமாக ஆண்டவரோட நடக்காமல நான் ஊழியத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி கன்ஃபெஷன். நல்லா கவனிங்க. ஊழியம் செய்வதற்கு வாஞ்சியுள்ளவர்கள், ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், ஊழியத்திற்கு தங்களை தத்தம் செய்த ஒரு கூட்டத்தோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துமானால் அதற்காக நான் கவலைப்பட மாட்டேன். காயம் கட்டுகிற ஆண்டவரும் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். But I want to see a transformation, radical change in the lives of people because we are in the brim of the end of this world. இந்த உலகத்தின் இறுதிக்கு வந்திருக்கிறபடினால நீங்களும் நானும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போவதற்கு அல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் தான் இந்த நாளும் நாளையும் உங்களோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதுன்னு நினைத்திருக்கிறேன். எல்லாரும் எழுந்து இந்த பாடலை மறுபடியும் பாடலாமா? प्रार्थना ही मुझे ले आता है तेरे पास. Let us come little closer. இது தமிழ் பாட்டு தான். ஆனால் தமிழ் ராகத்தை எடுத்து நான் என்னுடைய ஹிந்தி மக்கள் மார்ச் மாதத்தில் 3 நாள் உபவாசத்துக்காக கூடி வந்தார்கள். இந்த 3 days they gathered there just to cry. அழுவதற்காக 10,000க்கு மேற்பட்டவர்கள் கூடினார்கள். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், புது திராட்சரசம். அவருடைய அழுது கண்ணீரோடு கூட அவர் கூடி வருகிறவர்களுக்கு அவருடைய வாயில் இதை போட்டு விட வேண்டும். ஏதோ ஜெபிக்க வந்தோம், எனக்கு அது நடந்து விட்டுடுது, இது நடந்து விட்டது, உபவாசத்தை ஜெபித்தேன் அதனால் நடந்து விட்டதுன்னு யாரும் சொல்லிவிடக்கூடாது. ஜெபம் என்னை ஆண்டவரோடு இணைக்கிறேன் என்கிற உணர்வு வர வேண்டும் என்பதற்காக நான் எழுதின இந்த பாடல். பாடலாமா? प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास. मेरा प्रभु यीशु राजा तेरा ही हो, हालेलुया. मेरा प्रभु यीशु राजा तेरा ही हो, हालेलुया. இன்னொரு முறையாக प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास, प्रार्थना ही मुझे ले आता तेरे पास. मेरा प्रभु यीशु राजा तेरा ही हो, हालेलुया. मेरा प्रभु यीशु राजा तेरा ही हो, हालेलुया. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே.
வீட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்படியாக கடவுது ஆண்டவரே, அப்படியாக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இன்றைய நாள் முழுவதும் நான் உங்களுக்கு ஆண்டவர் இரண்டாவது தடவையாக அழைக்கிற அழைப்பின் சத்தம் வந்து சேர்ந்த 7 பேரை கொஞ்சமாக நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வர விரும்புகிறேன். God wants to give second chance to every servant of God, every child of God. அந்த ஆண்டவர் இரண்டாவது தடவையும் அழைக்கிற சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட வேதத்தில் காணப்படுகிற அநேக தேவ பாத்திரங்கள் நிற்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, ஏன் ஆண்டவர் அவர்கள் இரண்டாவது அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டாயிற்று, இடையிலே என்ன சொருகல்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்பதனுடைய அடிப்படையிலே உங்களுக்கு முன்னதாக வேத வசனத்தை நான் வைக்கும்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கூடவே அலசி ஆராயும்படியாக கேட்கிறேன். It is just send a searchlight in your life as I expound the word of God. வேத வாக்கியத்தை நான் உங்களோடு கூட பேசும்போது உங்கள் வாழ்க்கையை அவருக்கு பேசுகிறார் இவருக்கு பேசுகிறார் என்கிற நிலையிலிருந்து மாறிவிட்டு சீஷர்களைப் போல காட்டிக் கொடுக்க போகிறான் என்று சொன்ன உடனே அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை நானோ. அது ரைட் ஆட்டிடியூட். தான் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் கேட்டான், அது ரெண்டாவது. பட் இட் வாஸ் ரைட் ஆட்டிடியூட். இஸ் மீ ஆண்டவரே, இது நானோ. ஆகையினால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது இது என்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஒருவேளை சிறியதாக இருக்கலாம் அல்லது பெரியதாக இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். கேன்சர் எப்படி வருகிறது தெரியுமா? எங்கேயாவது ஒரு சின்ன கட்டி இருக்கும், இருந்துட்டு போகுது, இது இப்படி தான் ஒரு சின்ன லம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்த பிறகு அது கொஞ்சம் வேதனை கொடுக்குற மாதிரி தெரியும். மறுபடியும் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்ல இப்போ 3 சென்டிமீட்டர் வந்திருக்குது. இவ்வளோ 6 அடி உயரமுள்ள மனுஷனுக்கு 3 சென்டிமீட்டர் என்னையா பெருசு? 160 சென்டிமீட்டர் நான் இருக்கிறேன், 65 சென்டிமீட்டர் இருக்கிறேன், இதில் 3 சென்டிமீட்டர் கூட தானே கொஞ்சம் வளர்ந்துருக்கு, பரவாயில்ல. இட் டசன்ட் வே மச். அதுக்கு வெயிட் பார்த்தான்னா ஒன்றும் பெரிய காரியம் இருக்காது. 0.0 அப்படி தான் இருக்கும்.
But still, doctor said, this seems to be serious. என்றால் இன்னொரு தடவை ஒரு செக்கப் பண்ணுறீங்க, இன்னொரு ஸ்கேன் எடுத்துருங்கன்னும் போது அடுத்த தடவை போகும்போது ஐயோ அது 5 சென்டிமீட்டர் ஆகிட்டு உடனே என்ன செய்யணுங்கிறார் ஆண்டவர். டாக்டர் என்ன சொல்கிறாரு? ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நிறுத்திடாதீங்க, கீமோ கொடுத்து அதை எரிச்சிருங்க, அது இன்னும் பரவாதபடிக்கு எரிச்சிருங்க என்றும் சொல்லுகிறார். நிறைய பேர் கூட்டங்களில் ஆப்ரேஷன் ஆகும், ஆனால் கீமோதெரப்பி கிடையாது. I tell you the fact. Many times we are convicted, but we are not coming to a place where we are totally delivered. சில பிரசங்கம் கேட்கும்போது நம்மளை தானே சொல்கிறது, யூடியூப்பில் தான் கேட்டோம், ஆனால் சொல்லுது நம்மளுக்கு தான், ஆனால் அங்கே அப்போ கன்விக்ட் ஆகிடுறது, சரி தூக்கி போட்டுறோன்னு சொல்கிறது. ஆனால் அந்த கேன்சருடைய பெரிய வியாதி என்ன தெரியுமா? கத்தி வச்சா கூட கொஞ்சம் வளரும். அதனால தான் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி ஏதாவது போட்டு அதை அப்படியே எரித்து அந்த வேறு கூட இல்லாமல் ஆக்கி விட்டுறணும். ஸோ as I preach, you may get convicted even. கன்வின்ஸ் ஆயிடுவீங்க, கன்விக்ட் ஆயிடுவீங்க. ஒரு வேளை அதிலிருந்து டெலிவர் ஆகணுன்ட்டு எடுத்து போடுறது போல தோணிடும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவருடைய அக்கினியையும் அது மேலே அனுப்பி இன்னைக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிற நிலைக்கு வந்துடணும். அப்போ தான் நீங்கள் பிழைச்சிங்க. இல்லைன்னா கேன்சர் வந்தால் செத்தே போவீங்க. நான் ஆவிக்குரிய கேன்சர் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. So it is a very important thing. I must allow the Spirit of God to show me the thing as well as treat me rightly. ஆண்டவர் எனக்கு காண்பிப்பது மாத்திரமல்ல, அதை உண்மையான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று விட்டு கொடுத்தா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழித்திருக்கும், சிறந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை தேவன் உங்களுக்கு செய்வார் என்கிற விசுவாசத்தோடும் திட நம்பிக்கையோடும் என் ஆண்டவரை நம்பி நான் இங்கே வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதம் முழுவதும் ஏராளமானவர்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம், அல்லது செகண்ட் கால் என்றே சொல்லுவேன். Even though he had a primary call, but God wants to show him the very purpose for which he is chosen. எதற்கு தெரிந்து கொண்டேன் என்பதை மறுபடியும் சிலருக்கு சொல்ல வேண்டிய இடத்துல ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தத்தக்கதாக சில சம்பவங்கள், சில காரியங்கள் நடந்து விடுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் இந்த காரியத்திற்குள் போகும் முன்னதாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்தும் ஒரு சபையை குறித்தும், you may be having a church, praise the Lord for that, அல்லது you may have a ministry as I am having a ministry. எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது போல, அல்லது ஒரு சபையாக, ஒரு தனியாக உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்றால், please have a vision statement. If your church doesn't have a vision statement, you are on the path of peril. ஒரு அழிவுக்கு நேராக நீங்கள் நடக்கிறீர்கள் என்று தெரிய வேண்டும். அதே மாதிரி ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்க வேண்டும், ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்க வேண்டும். மிஷன் அண்ணா ஐயா என்ன ஐயா எங்களுக்கு விஷன் தெரியவில்லை, மிஷன் தெரியவில்லை, நீங்கள் என்னெல்லாமோ சொல்கிறீங்க, இதெல்லாம் மேனேஜரியல் ட்ராம் ஐயா, இதெல்லாம் கார்ப்பரேட். நான் கார்ப்பரேட்டுக்கும் போனது கிடையாது, கார்ப்பரேஷனுக்கும் போனது கிடையாது. Neither. I never been to a management school because I am not a businessman. நல்லா கவனிங்க. But as I walk with God, I could get these things very clearly for my ministry, for my life. அதனால தான் பவுல் தெளிவா சொல்ல முடியுது, எதற்காக பிடிக்கப்பட்டேனா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறார். உங்களை பிடிச்சி யாராவது கேட்டா விஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா டக்குன்னு சொல்ல தெரியணும். என்னையா தரிசனம்? இன்னைக்கு வரல, பருப்பு சாப்பிடல, அப்படி சொல்லக்கூடாது. What is your vision அப்படின்னு கேட்டா, தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட தெரியணும். நீ ஆண்டவருக்குள்ள வந்தவுடன் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. If he started a church, have the vision statement first. உங்களுக்கு ஒரு சபையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், சபையினுடைய தரிசனம் என்னையா? உங்க சபையினுடைய தரிசனம் என்னையா?
ஜெனரலாக சொல்லாதீங்க. ஜெனரலைஸ் பண்ணுறது எழுதி அடுத்தால மிஷன் ஸ்டேட்மெண்ட். நான் உங்களுக்கு உதாரணமாக ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்து விட்டு இந்த இரண்டாவது அழைப்பை குறித்து நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வேறு பிரிக்கும் போது அவர்களுக்கு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கிறார், அவர்களுக்கு மோசேக்கு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கிறார். காட்டி கொடுக்கட்டுமா? திருப்பங்கள் பார்க்கலாம். யாத்ராகமம் 19வது அதிகாரம். யாத்ராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம். 3வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தின் ஒரு பகுதி வரை வாசிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். மோசே ஏறி போனான், கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சதாருக்கு சொல்லவும் என்னவென்றால், உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு முன்னதாக ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்க 3வது வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கும் யாக்கோபு வம்சத்தாருக்கும் சொல்ல வேண்டாம். அதாவது ஒரு சபை என்று இருந்தால், ஒரு வாழ்க்கை என்று இருந்தால், அவர் எல்லாருக்கும் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்ப்பா. எல்லாருக்கும் தெரியணும். உன் சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு தெரியணும், உன் யூத் லீடருக்கு தெரியணும், உன் வர்ஷிப் லீடருக்கு தெரியணும், உன் காணிக்கைங்கிற அந்த ஆளுங்களுக்கு தெரியணும், உன் கூட உனக்கு டிரைவராக இருக்கிறவனுக்கு தெரியணும். இட் ஷுட் பி நோன் டு ஆல். அவங்களுக்கு அறிவிக்க வேண்டியது. என்னது சொல்ல தெரியுமா? இதெல்லாம் பார்த்துட்டீங்க, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். 4வது வசனத்தில், நான் எகிப்தியருக்கு செய்தது, உங்களை சேர்த்துக்கின்றது என்னென்ன, இதெல்லாம் கண்டிருக்கீங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ். எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் நாட் விஷன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய அனுபவங்கள் தரிசனம் அல்ல, தரிசனம் அல்ல. என்னுடைய தரிசனம் உன்னை குறித்து இருக்கிற தரிசனம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் உன்னை குறித்து இருக்கிற என்னுடைய தரிசனம். You are my treasure. That is, know you. உன்னை புரிஞ்சுக்க, நீ யாருன்னு புரிஞ்சுக்க. என்னுடைய எண்ணத்தில் நீ யாருன்னு புரிஞ்சுக்க. நீ எனக்கு சொந்த சம்பத்து. அடுத்தது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். இதுதான் விஷன். இது விஷன், விஷன் ஸ்டேட்மெண்ட். I have chosen you, separated you. பரிசுத்த ஜாதி என்று சொன்னால் உங்களை வேறு பிரித்து ஜனம். நீங்கள் எனக்கு முன்னதாக நிற்பதற்கு அழைக்கப்பட்ட ஜனம். நீங்களே எனக்கு சம்மதி. இதான் என்னோட உங்களை குறித்து இருக்கிற என்னுடைய திட்டம். இதுக்கு பேர் தான் விஷன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் மோசேக்கு என்ன மிஷன் கொடுத்தார்? வாசிக்கலாம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதை செய்கிறதுக்கு, எதை? இவங்க சொந்த ஜனம், சொந்த சம்பத்து, பரிசுத்த ஜாதி, ஆசாரிய ராஜ்யங்கிற அந்த விஷனை நிறைவேற்றுறதுக்கு நான் உனக்கு மிஷன் தர்றேன். என்ன மிஷன்? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்குறது முதல், ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கிறது ரெண்டாவது. கொண்டு போய் சேர்க்கிறதா மிஷன். பாலும் தேனும் ஓடுற இடத்துல கொண்டு போய் அவர்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. உன்னுடைய ஜனத்தை குறித்து எனக்கு இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு செய்ய வேண்டிய முறைகள். இதுதான் மிஷன். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் உங்களுடைய ஃபைனல் கோல் என்னன்னு தெரியணும். அந்த கோலை நிறைவேற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாருன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு மிஷனும் தெரிஞ்சிட்டு விஷனும் தெரிஞ்சிச்சு. உங்கள் சபைக்கு ஒரு விஷன் வச்சுருக்கீங்கன்னா, இந்த சபை ஈஸ்ட் ஹேமில் இருக்குது, ஈஸ்ட் ஹேமில் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்கன்னா அதை எழுதி போடுங்க. உங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கும் தெரியட்டும். கீழே அதை எப்படி நிறைவேற்ற போகிறாருன்னு தெரியணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மோசேக்கு ஆண்டவர் விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. மோசஸ் குட் டு ஒன்லி ஒன் திங். என்ன செஞ்சான்? எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கணும், அவ்வளோ. மிஞ்சி மிஞ்சி போனால் செங்கடலையும் தாங்கட வச்சா, ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். உடனேப்பா சாதிச்சு முடிச்சாச்சு. இல்லைப்பா, முடியலப்பா. எப்பா முடியலப்பா. நம்ம கொண்டு ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம்னு இதுலயே கொண்டாட்டத்தில் இருந்துட்டோம்ப்பா. அது இல்லப்பா. மோசே, நீ பெரிய ஆளுதான்டா. உனக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு உனக்கு வந்திருக்க கலை மாதிரி யாருக்கும் தெரியும். போதுங்கிற அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண தெரியும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை. வனாந்திரத்தில் அவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்க பெரிய கலையை ஃபண்ட் ரைசிங் தான். கிரேட் ஃபண்ட் ரைசர். போதும்பா, போதுங்கிற அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறான் பாருங்க. என்ன பெரிய ஆளு, பயங்கரமான மண்டை. கிரேட் ஆர்கனைசர். 3 மில்லியன் பீப்புளை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு வரதுன்னா அவன் சாதாரணமாக கொண்டு வந்திருப்பானா? ஒருத்தன் உருப்படாதவன், அவ்வளோ அடிமையாக இருந்தவன், எல்லாம் சார்ந்து குலைச்ச ஆளு. அவனுக்கு ஆர்கனைசேஷன்னா என்னன்னு தெரியாது. ஆர்கனைசேஷன்னா என்னன்னே தெரியாத ஆளை இவன் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். இதுல வேற பீலையா மலை இருந்து பார்க்குறோம். என்ன அழகா இருக்கிறானுங்க, நீட்டா இருக்கிறானுங்க. 3 கோத்திரம் எங்க இருக்குது, 3 கோத்திரம் எங்க இருக்குது, 3 கோத்திரம் எங்க இருக்குது, 3 கோத்திரம் இருக்கு. நடுவில் ஆசரிப்பு கூடாரம். அது மட்டும் இல்லை, கிளீன் இந்தியா, கிளீன் இஸ்ரேல், அதையும் செஞ்சு வச்சிருக்கிறான். ஏன்னா ஒருத்தர் உள்ள கக்கா பண்ண மாட்டேங்கிறான். எவ்வளவு நீட்டான அன்பன். அதனால தான் பீலைய மேல இருந்து பார்த்து மலை உச்சியில் இருந்தவனை பார்க்கிறேன். என்ன அழகா இருக்கான். கிரேட் ஆர்கனைசர், கிரேட் ஃபண்ட் ரைசர். And I failed in 2/3 of his mission. நல்லா கவனிங்க. நீங்க கேட்பீங்க, எகிப்திலிருந்து தான் நீக்கினான் ஐயா. எகிப்திலிருந்து நீக்கினான், எகிப்து அவங்களிலிருந்து நீக்கல. He could separate them physically from Egypt, but he never could able to take out Egypt from them. 38 வருஷம் ஆன பிறகு என்ன பேசுறானுங்க பாருங்க. அவங்க எகிப்தை விட்டுட்டு 38 வருஷம் ஆயாச்சு. எண்ணாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். நலமாயிருக்கும், மிருகங்களும் சாகும்படி. அது வேற பேர் வேற போட்டுக்கிறான், கர்த்தரின் சபை. பேசுறது பூரா வம்பு. இவர்களே நாங்க கர்த்தரின் சபைங்க. சரி சரி, வாசிங்க. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் இது சொல்றது யாரு தெரியுமா? 38 வருஷத்துல கிட்டத்தட்ட 95 பேர் செத்து போயிட்டான். இருக்கிற 5 ஆளுங்களும் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்துருக்குது பாருங்க. இது சொல்றது யாரு தெரியுமா? 38 years past. சிவந்த சமுத்திரத்தை கடந்து 38 வருஷம் ஆச்சு. இவன் சொல்றான் எகிப்தில் அது இருந்தது இது இருந்ததுன்னுட்டு. இவன் பிறந்ததே வனாந்தரத்தில் தான். இவர் எகிப்தில் மாதுளம்பழத்தை பார்த்த மாதிரியும் எகிப்தில் அத்திமரமாக சாப்பிட்ட மாதிரியும் இவன் இருந்து சொல்கிறான். ஏன்னா அப்பா மாறும் அம்மா மாறும் பேசுனது அந்த பிள்ளைக்கு அப்படியே போயிடுச்சு. இப்போ மாதுளம்பழத்தை தான் பேசிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் வந்து கைப்பிடி சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, அடிங்க, பிடிச்ச பிறகு தானே சொல்லணும். உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க.
You never transfer the vision. கானானை சொல்லிக் கொடுக்கல, எகிப்தை சொல்லிக் கொடுத்த, விட்டு வந்த தேசத்தை சொல்லிக் கொடுத்த, போக வேண்டிய தேசத்தை குறித்து பேச மாட்டேங்கிறான். இருக்கிற சூழ்நிலை பேசுறான், போறது பேசுறான், வர வேண்டிய காரியத்தை பேசல. ஏன்னா இவனையே மறந்துட்டான், எங்க போறோங்கிறத மறந்துட்டான். நான் உன்னை பரிசுத்த ஜாதியா, ஆசாரிய கூட்டமா, எனக்கே சொந்த சம்பத்தா நான் உன்னை கொண்டு வர்றதான்ப்பா என்னுடைய நோக்கம். அதுக்கு தான்ப்பா ஒரு செப்பரேட் கண்ட்ரியாகவே உன்னை வச்சு உன்னை மாடல் ஆக்கி உன் மூலம்தான் முழு உலகத்தை ஆசீர்வதிக்கப்பட தான் நான் உன்னை கொண்டு வந்தது. நீ அதை மறந்துட்டு உன் சந்ததி கூட எகிப்தை தானப்பா கடத்தி விட்டுருக்க. Shall I ask a question? What you have transferred to your child, or to your believers, or to your friends? என்னத்தை கடத்திருக்கீங்க? என்னத்தை கடத்திருக்கீங்க? தேவ பக்தியையா? தேவனை தேடும் அறிவையா? தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த பாரத்தையா? தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக ஓட வேண்டும் என்பதற்கா? அல்லது நிறைய ஊழியக்காரங்க சொல்லுது, நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிரதர், பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும். நாங்கள் தான் பிரதர் எப்படியோ உன் நாட்டை விட்டு விசா கிடைக்காம கல்லெல்லாம் அடித்து கிடிச்சு வந்து சேர்ந்தோம், பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும் பிரதர், பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும். இஸ் இட் ட்ரூ வித் மீ? நல்லா கவனிங்க. நான் நடந்து வந்த பாதையை குறித்து ஒரு சின்ன புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், அதை வாசித்திருக்கலாங்க. I was in a place where people never wanted to give me water even. தண்ணி கொடுக்க கூட விரும்பாத இடத்துல தான் ஆண்டவர் என்னை கொண்டு வைத்திருந்தார். தண்ணி கேட்டால் காட்டினா நாய் மிதந்துட்டு போகிற தண்ணி, அது தண்ணி தெரியல உனக்கு. இப்போ நான் என்ன நினைக்கணும்? I suffered a lot for the Lord. Let my children enjoy. 3 வருஷத்துக்கு முன்னால் விஜி செல்வராஜ் என்று சொல்லப்படுகிற விஜிபி குரூப்பை சேர்ந்தவர் 90 பேரை கூட்டிகிட்டு பீகாருக்கு வந்தார். ஒரு கூட் சைடுக்கு வந்தார். 90 people. 2 பஸ்ஸில் அவங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கூட் சைடு போடும்போது என்னுடைய மூத்த மகன், ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஜீனியஸ் இன் இஸ் கம்பெனி, 6 monthsல அவன் கம்பெனியில் இருக்கும்போது 12 ப்ரமோஷன் 6 monthsல. அவன் கட 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 கடன்னு மேலே வந்துட்டான். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அடுத்த லெவலுக்கு வரைக்கும் வந்துட்டான். வைஃப் பிஹெச்டி, அவளுக்கு அப்பாயின்மெண்ட்டே 5 கம்பெனி மேலே டைரக்டர்ஸ், 5 கம்பெனி மேலே. ஏன்னா அவள் ஹேமட்டாலஜி படிச்சிருந்தா, வெல்லூர் சிஎம்சியில் கோல்டு மெடலிஸ்ட். அதனால் அவளுக்கு டாப் கம்பெனி 5 பாம்பேயில் இருந்தது, டாட்டாவில் இருந்தது, மெட்ராஸில் இருந்தது, பெங்களூரில் இருந்தது. ஷீ வாஸ் அ டைரக்டர்ஸ். அப்பான் தேட் they threw their job and came to the missions. பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணான்னு சொல்ல மாட்டேன். அங்கே வந்து எங்களோட கூட நிற்கிறதுக்கு அந்த குருசையில் என் மகன் ஒரு 85 கிலோ நிறைந்த ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை தூக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு கிட்டு நடுங்கிக்கிட்டே அங்கே போய் இறக்குறான் 4 பேரை வச்சு. அந்த விஜிபியோட வந்திருந்தவர் கேட்டார், நீங்கள் அகஸ்டின் பக்கமாக இருக்க மூத்த பையன் தானே? ஆமாம். என்ன பிரதர் இப்படி லேபர் மாதிரி நீங்கள் தூக்கிட்டு இருக்கீங்க? சொன்னால், நாங்கள் பரதேசி, எங்கள் அப்பா பெரிய பரதேசி, அவ்வளோதான். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், கோ அண்ட் ஆஸ்க் விஜிபி. நான் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் தட் வெரி வேர்ட் கேம் ஃப்ரம் த மவுத் ஆஃப் மை எல்டஸ்ட் சன். ஆண்டவரே, நான் பரதேசியாக வாழ்கிறத என் பிள்ளைக்கும் கடத்திட்டேன். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. நான் என்னை மேன்மைப்படுத்துறதுக்கு சொல்லலை.
பட் பாருங்கள், 38 வருஷம் வனாந்திரத்தில் அடி மிதிலாம் வாங்கி தண்ணி இல்லைன்னு உடனே இமீடியட்டாக த கமிங் ஜெனரேஷன் இஸ் ஸ்பீக்கிங் அ லாங்குவேஜ் விச் their parents were speaking. Not even 5% were alive that time. Go back to the history and see. Not even 5% were alive. They could influence all the rest of the people. மற்றவங்களாம் செத்து போனாங்க. சாகாதவங்க இருந்தவங்க, எகிப்தில் அத்திவரம் கிடச்சிது, மதளம்பழம் கிடச்சிது, எங்களை இங்கே கொண்டு வந்துட்டீங்களே. They never, not a single moment, they talked about the coming Canaan. ஒரு நேரம் கூட நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள், யாத்ராம வாசித்து பாருங்கள், எண்ணாம வாசித்து பாருங்கள், உபாம வாசித்து பாருங்கள், ஒரு நேரம் கூட கூட்டமாக அந்த தேசம் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன், விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நல்லா நான் சொல்றதை கவனிக்கிறதுக்காகத்தான் என் அனுபவத்தை சொல்றேன். இது வாழ முடியும்னு சொல்கிறதுக்காகத்தான். ஏதோ ஒரு தியாலஜியை பேசிட்டு போகிறதுக்கு வரல, ஏதோ ஒரு தியரியை பேசிட்டு வரதில்ல. இது வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை சொல்கிறது தான் என் வாழ்க்கையினுடைய காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். என் 3 பிள்ளைங்களுக்கும் ஒரே நாளில் கல்யாணம். 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், ஒரே மேடையில் கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தேன், யாராவது நான் கார்டு அடிக்கலை, கல்யாண கார்டு அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் கல்யாணம், யாரு கல்யாணம், எப்போ கல்யாணம், அதுக்கு பிறகு தூக்கி போடுறதுக்கு 200 செலவழிக்கிறது, ஒரு கார்டுக்கு 200 செலவழிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் 200 ஒரு கார்டுக்கு செலவழித்து இதில் 20,000 கார்டு அடித்து, இதில் வேறு எனக்கு வேறு பழி, எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல, கார்டு கொடுக்கலன்னுட்டு வந்து கொடுக்கல, அதனால் கார்டே அடிக்கலை. கார்டு அடித்தா தானே தொந்தரவு. யாராவது கேட்டாங்கன்னா கார்டு அடிக்கலை பிரதர்னு சொல்லியாச்சு. ஆனாலும் 5000 பேர் வந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அந்த 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் மேரத்துக்கு கல்யாணம். என் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பாரு, கல்யாணத்துக்கு கார்டெல்லாம் அடிக்கலை, ஆனாலும் உன் கையில் யாராவது கைன்ஸாக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை நீ வச்சுக்கலாம், கேஷாக கொடுத்தா என் கைக்கு வந்துடணும். என்னுடைய பிள்ளைங்களை கர்த்தருடைய கிருபையினால் கீழ்ப்படிதலோடு கூட வளர்த்துருக்கேன். வளர்ந்து இவ்வளோ பெரிய பிள்ளைனாலும் கீழ்ப்படிதலோடு வளர்த்துருக்கனால, ஓகே டாடி, I put all the money together and formed a founders marriage fund for all the orphan children to available. எல்லாரும் கொடுக்கிறதுக்கு.
இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என் பிள்ளைங்க எல்லாம் காசையும் கொடுத்துட்டாங்க. என் மகளுக்கு இன்டர்ன் பண்ணுறதுக்கு ஹைதராபாத்துக்கு போகணும் இன்டர்ன் பண்ணுறதுக்கு. எனக்கு ஹைதராபாத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறையா வெல்விஷர்ஸ் இருக்காங்க, நிறைய வேண்டுபட்டவங்க இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க. நான் சொன்னேன், ஏம்மா கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ ஒன் இயருக்கு நீ ஹைதராபாத் போகணும்ல, போ அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க ரெண்டுத்துக்கும் நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி என் பிள்ளைங்க வர்றாங்கன்னு சொல்லலை. நீங்கள் நீ பைத்தியக்காரன்னு நினச்சாலும் சரி, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, I didn't tell that my son-in-law and my daughter, they are coming for 1 year to stay. நான் சொன்னேன், சன்-இன்லாவை நான் மினிஸ்ட்ரி பண்ண சொன்னேன். 1 year மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன் பண்ணோம். இவங்க போய் எப்படியோ உருண்டு பிறண்டு ஒரு வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு வீடு. அங்கே போய் சேர்ந்தவுடனே வீடு கிடச்சிட்டாமான்னு ஃபோன் பண்ணேன் 3ஆவது நாள். கிடச்சிட்டு டேடி படுக்கலாம் ஏடா என்ன செய்ய போகிறீங்க, ஏன்னா காசு இல்லைன்னு எனக்கு தெரியும். அவன் சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? My son-in-law is M.Tech MBA. Please understand. My son-in-law is an M.Tech MBA. My daughter was a doctor. டேடி பாய் இருக்குல்ல, நீங்கள்லாம் பாயில் படுக்கலையா? நாங்கள் பாயில் படுத்த எனக்கு கெட்டால் போயிடுவோம். I didn't buy a mattress even. அவள் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை தானே பார்த்து நடக்கிறோம் டாடி. We can live any kind of life anywhere because we are going to stay here for only 1 year. நான் வசதியை பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை. You are responsible as a parent, responsible. பட் ஏன் ஆவி, எனக்குள்ளே இருக்கிற தீர்மானம், எனக்குள்ளே இருக்கிற வைராக்கியம், எனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் என் பிள்ளைங்களுக்கு போகுதான்னு பார்க்குறதுக்காகவே, நான் செக் பண்ணுறதுக்காகவே நான் அப்படி நடத்தினேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், what do you have passed on? Because we are unable to pass on because we don't have proper vision. தரிசனமே இல்லை, மிஷனும் சரியில்லை. அதனால அங்கே போகாமல் இருக்கிறத நிலைமையை வச்சு தான் பார்த்து, கடந்த காலத்தை வச்சு தான் பேசி, இருக்கிற எகிப்தையும் இப்போ கடந்த எகிப்தையும் இருக்கிற வனாந்திரம் தான் பேச தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு. You are not in a desert. You are in London, England. You were in India or you were in Sri Lanka. You are always talking about India, Sri Lanka and in London. என்னதுனாலும் லண்டன் தானே. Are you really talking about the eternal values? If you are not, check, revisit your vision, revisit your mission, rewrite your vision statement and mission statement right now. If you don't have, make it now. This meeting may make a vision statement and a mission statement, and may the Lord allow you to revisit that. என்னை கேட்கிறவர்களே, நான் உங்களை குற்றப்படுத்த வரல, கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு வந்திருக்கேன். என்ன நீங்கள் தவறாக என்ன கூடாது, உங்களை கொஞ்சம் தட்டி எழுப்புறதுக்கு வந்திருக்கேன். ஆண்டவர் உங்களை கொடுத்து ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்கிறாரு. அதுக்காக தான் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணி, எத்தனை பேர் பெரிய பெரிய படிப்பு படித்து இந்த ஊருக்கு வரணும்னா மல்லையாவை மாதிரி தப்பி போனவங்க தான் வந்திருக்காங்க. அங்கே திருடிட்டு கொள்ளை அடித்தவன் தான் அங்கே வந்து கொண்டே இருக்கிறான். Hallelujah. But God brought you in a very peculiar, strange way so that God can do something here. I am not calling you back to India. No, I am not calling back to Sri Lanka. God has a great purpose here if you can understand the vision for which God has separated you. உங்களை வேறு பிரித்ததற்குடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட, ஒரு நோக்கத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமாக வாழ முடியாது ஐயா, சாதாரணமாக வாழ முடியாது ஐயா, சாதாரணமாக வாழ முடியாது. உங்கள் தரிசனம் கொஞ்சம் கூர்மையாகட்டும். உங்களை அழைத்த அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ வந்தோம், இங்கே வந்தோம், நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல பிள்ளைங்க நல்ல காலேஜில் இருக்குது, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்ட் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்காட்லாண்ட் இருக்குது, கிளாஸ்கோ இருக்குது. ஓகே, இட்ஸ் ஆல் நெசசரி, பட் தட் இஸ் நாட் த
final goal. It's all needed. It's not the final goal. கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தருடைய காரியத்தையும் புரிந்து கொண்டு ஆண்டவரை எனக்கு என்ன குறித்து வைச்சிருக்க தரிசனத்தை எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் ஆண்டவரே. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன். அதற்காக எதையும் நான் லாபமாக இருக்கிறதையும் நஷ்டமாக விடுறதுக்கு ரெடின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை தேவன் இந்த நாளில் இந்த பட்டணத்தில் எழுப்ப விரும்புகிறதுனால தான் எனக்கு ஐ எம் டயர்ட் traveling all the time. Traveling all the time. I travel like anything in Saudi Arabia. But I accepted that because I got a chance to speak to people. Those who are going to be an instrument for this country. நான் காலையில் அப்படி ஜன்னலை திறந்து வச்சுட்டு அந்த லண்டன் பத்திரத்தை பார்த்து நான் சில மனிதர்களுடைய பெயரை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் அலைந்து திரிந்தவர்கள், இந்த பட்டணத்தை கலக்கினவர்களை எழுப்பி தந்த பட்டணம் ஆச்சு ஆண்டவரே. இன்னைக்கு அவங்க இடத்தை யாரையா ஃபுல்ஃபில் பண்ணுவா, யாரையா நிரப்புவா? ஒரு ஆள் கதை சொல்கிறேன். போன ஜூலை மாதம் இலங்கைக்கு போயிருந்தேன். இலங்கைக்கு போயிருக்கும்போது ஒரு ரோட்டில் நின்று, இந்த பக்கம் ஒரு மெத்தடிஸ்ட் காலேஜ், பெரிய காலேஜ், பட்டிக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ஒரு பெரிய மெத்தடிஸ்ட் சர்ச். நான் நின்று பார்த்தேன். எனக்கு அந்த மிஷினரியுடைய காரியம் ஞாபகம் வந்துச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? வில்லியம் ஆல்ட். ஹீ வாஸ் அ கிரேட் மினிஸ்டர் இன் திஸ் டவுன். இந்த சிட்டியில் பெரிய மினிஸ்டர் வில்லியம் ஆல்ட்னு சொல்கிறவர் 200 வருஷத்துக்கு முன்னதாக மெத்தடிஸ்ட் சர்ச்சஸில் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த வாண்டட் ப்ரீச்சர், ரொம்ப டிமாண்ட் உள்ள ப்ரீச்சர். ஹி ஹர்ட் அபவுட் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுக்கு இயேசு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? ஹி அப்ளைட் டு பி எ மிஷனரி. அவர் ஒரு வாரத்தில் 25 சர்ச்சில் ப்ரீச் பண்ணுவார். யூ கேன் ஜஸ்ட் இமேஜின். ஒரு வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் அங்கே பைபிள் ஸ்டடி இருப்பாருங்க, யூத் மீட்டிங் இருப்பார், அங்கே சண்டே ப்ரீச் பண்ணுவார், ஒரு ஈவினிங் மீட்டிங் இருப்பார், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு. ஹி வாஸ் இன் சச் அ டிமாண்ட் தட் மேன்ஸ் அக்செப்டட் அ கால் டு கோ டு ஸ்ரீலங்கா. அந்த ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது அந்த மிஷினரி சொசைட்டி சொல்லிட்டு, நீ சிங்கிள் மேனாக இருக்கிற, உன்னை நான் அவங்க வந்து திருமணமானால் நீ வந்து வரலாம். ஸோ ஹி ஃபவுண்ட் அ கேர்ள், சாரான்னு ஒரு பேர். சாராவை ஆயத்தப்படுத்தினார். இலங்கை குறித்த தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி, அந்த ட்ரெஸ் போடணுமா, இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் தான் போட முடியும், இந்த மாதிரி குளிர்லாம் இல்லை, காட்டன் ட்ரெஸ் தான் போடணும், மெல்லுசாக இருக்கணும், அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணி அதை பண்ணி 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 கடைசியில் திருமணம். இப்போ சொன்னாங்க 6 பேர் ரெடியாக இருக்காங்க, நீனும் வர்றதுன்னா அவங்களோட தான் சேர்ந்துக்கணும். அந்த நாட்களில் கப்பல், பெரிய பேர் பார்க்குற கப்பலில், பாய்மர கப்பல், அதில் தான் போகணும். 200 years பேக், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால் நீ வந்து அவங்களோட தான் போக முடியும், அந்த டீமோட தான் போக முடியும். அதனால் கல்யாணம் கட்டின 5ஆவது நாள் கிளம்பணும். 5th day of their marriage, they went into this ship from Plymouth. பிளிமத்திலேருந்து புறப்படுறாங்க. பாய்மர கப்பல், இன்ஜின் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு. இந்த 6, இவங்க 2 பேரும் சேர்ந்து 8 மிஷினரி கிளம்புனாங்க. 3ஆவது நாள் கப்பல் பயங்கரமான ஒரு புயலில் அடிபட்டு சாராயம் குடித்த குதிரை மாதிரி அப்படியே ஆடுது. She became very sick. Sarah became very sick, very sick, very sick. நல்லா கவனிங்க. 6 months travel. அன்றைக்கி சூயஸ் கேனல் கிடையாது, அதனால் சுற்றி தான் போகணும். சுற்றி போகும்போது கப்பல் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஏன்னா நேவிகேஷன் கிடையாது அந்த நாட்களில். இருக்கிற காரியத்தை வச்சு தான் அவங்க பார்க்கணும். நேவிகேஷன் கிடையாது, ஃபோன் கனெக்ஷன் கிடையாது, டெலகிராஃப் தான் கொஞ்சம் உண்டு, அது கூட எப்பமா தான் கிடைக்கும். இந்த நிலைமையில் போகும்போது 6 மாதம் சாரா வாஸ் இன் த பெட், அன்ஏபிள் டு சிட் ஆன் த பெட். இவருக்கு 24 hours மனைவியை பார்க்குற வேண்டிய வேலையாகி போச்சு. 2 அவர் பியானோ போடுவார், அந்த அம்மா கொஞ்சம் பாடும். இதுதான் அவங்களுக்கு கப்பல் முழுவதும். கப்பல் வேறு எங்கே போகுது, எப்படி வருதுன்னு தெரியாதபடி ஒரே ஆட்டம். ஃபைனலி ஷி டைட் ஆன் த ஷிப். புதைக்க முடியாது, கல்யாணம் கட்டி 5 நாள் தான் ஆயிருந்தது, புதைக்க முடியாது. கயிறை கட்டி தண்ணிக்குள்ளே கல்லறை ஆக்குனாங்க. கேப்டன் கேட்டிருக்காரு, வில்லியம், can I find a sore where you can bury your don't worry, எனக்காக
என் செத்து போன மனைவியை புதைக்கிறதுக்கு கப்பலில் இருக்க இவ்வளோ வரையும் இன்னும் போட்டு வருத்த போறீரா? வேண்டாம். The ship reached ஸ்ரீலங்கா. சதர்ன் டிப்பில் போய் இறங்கினாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவருடைய சரித்திரம். 2 மாதத்தில் தமிழில் பிரசங்கம் பண்ண படிச்சிட்டார். 2 months தமிழில் பிரசங்கம் பண்ண படிச்சிட்டார். படித்த உடனே இவங்களை 4 டீமாக பிரித்து கிழக்கு மேற்கு வடக்க தெற்கான்னு போகும்போது இவருக்கு துணை இல்லை. அதனால் கிழக்கு பகுதியாகிய பட்டிகோலாவுக்கு அனுப்புனாங்க. தனி மனுஷனா. He was working there only for 8 months. 8 months 6 ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணார், ஒரு காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பயங்கரமான கொசு கடியில் காய்ச்சல் வந்து 8வது மாதத்தில் செத்துட்டார். தட் வாஸ் வில்லியம் ஆல்ட். இன்றைக்கி பட்டிகோலா காரங்களை பிடிங்க, தேவியிட்ட கேட்டு பாருங்கள் பட்டிகோலா ஆளுங்களாம் எப்படி இருப்பாங்கன்னுட்டு. இன்னும் சந்திரன்கிட்ட கேட்டு பாருங்கள் பட்டிகோலா ஆட்களாம் எப்படி இருப்பாங்கன்னுட்டு. பட்டிகோலா மீன் கூட பாடுவோம்மா, மீன் கூட பாடுமா. ஆனால் இங்கே என்ன பாட்டு பாடுறான்னு தான் தெரில. ஐயா, நான் இன்னைக்கு சேனலை திறந்து வச்சு ஆண்டவரே, இந்த வில்லியம்ஸ் காட்டில் அலைந்து திரிந்த இந்த பட்டணத்தில் இன்னைக்கு தேவன் வெளிப்பட விரும்புகிறாரே. நேற்று நாங்கள் காரில் கூப்பிட்டு வரும்போது வெஸ்ட் மினிஸ்டர் அபே போகலாம், அங்கே ஒரு சாப்பாடு கடை இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சாப்பாட்டை பற்றி பேசுனாங்க. என் மனுஷனில் வந்தது வெஸ்ட் மினிஸ்டர் அபேலேருந்து தான் அன்னைக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் போனாருங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவரே, பெரிய டாக்டராக வேண்டியவங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு இது ஆப்பிரிக்காவுக்கும் இங்கே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்த நாடு. இதே பட்டணத்தில் இருந்தால் நான் படித்த ஒரு பள்ளிக்கூடத்து பேர் கால்டுவெல் ஸ்கூல். கால்டுவெல்ங்கிற மிஷினரி 138 நாள் படகு பிரயாணம் பண்ணி சென்னைக்கு போய் 3 வருஷம் அங்கே இருந்து தமிழ் படித்து தமிழுக்கு திராவிட மொழி இலக்கணத்தை எழுதி 700 கிலோமீட்டரு காலால் நடந்து பொக்களெல்லாம் வந்து காலால் போய் இடையங்குடிங்கிற ஒரு சின்ன ஊரில் போய் ஊழியம் செஞ்சாருங்கிறத நான் பார்த்தேன். 3 வருஷத்துக்கு முன்னால் அவர் மரிச்சிருந்த அந்த கல்லறை மேலே நின்று பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்க அந்த கிருபை எனக்கு கிடச்சிது. அன்னைக்கு காலையில் இந்த திறந்துட்டு, ஆண்டவரே, மறுபடியும் கால்டுவெல்கள் இந்த பட்டணத்தை அசைக்க எழும்ப மாட்டார்களா? வில்லியம் ஆல்ட்டுகள் எழும்ப மாட்டார்களா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எழும்பி அவங்கள கொண்டு வந்திருக்கீங்க, இவங்களை கொண்டு வந்து போய் இப்போ அவங்கள கொண்டு வந்திருக்கீங்க. என் பிள்ளைங்க தங்களுடைய தரிசனத்தை புரிந்து கொள்ளாமல், தங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் இந்த பட்டணத்தை அசைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டியவர்களாக எங்கேயோ அடங்கி போயிட்டாங்களா? ஆண்டவரே, தயவு செய்து இறங்கன்னு சொல்லி இந்த ஜன்னல் திறந்து வச்சுட்டு நான் அழுதைங்க. Friends, Moses couldn't take Egypt out of their heart. மோசே அவங்க இருதயத்திலிருந்து எகிப்தை எடுக்கவே முடியல. கல்லில் இருந்து தண்ணி வரவழைச்சு பார்த்தான். கல்லில் இருந்து பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கல்லில் இருந்து தண்ணி வந்துடும். சொல்லுங்க எல்லாரும் என் பின்னாலும் சொல்லுங்கள். கல்லில் இருந்து தண்ணி வந்துடும், ஆனால் இருதயத்திலேருந்து எகிப்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மாதம் மீட்டு ஃப்ரீ மீட் கிடைக்கும், ஆனால் எகிப்து உள்ளேருந்து போகிறதுக்கு கஷ்டம். தேவ சபைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறவன் நான். சாரி அபவுட் இட். ஐ க்ரை ஃபார் த சர்ச்சஸ். நேற்று வரும்போது அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் 20 சர்ச்சு மாஸ்காக மாறிட்டு வர்றதுக்கு விற்கப்படுது. பியூட்டிஃபுல் கேத்தட்ரல்ஸ். இந்த தேசத்துக்கு நீங்கள் தானே உத்தரவு, நீங்கள் தானே ஆன்சர். நீங்களே உப்பாக இருக்க வேண்டிய நீங்களே இப்படி இருந்துட்டீங்கன்னா, சாரம் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா யாரை கொண்டையா ஆண்டவர் உப்பு ஏற்றுவார்? Who will go? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் சொல்லுவோம். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன்,
உமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன் என்றவரைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. என்றவரைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ஆத்தும ரட்சிப்பிழந்தவள் ஆயிரம் ஆயிரமா, ஆத்தும ரட்சிப்பிழந்தவள் ஆயிரம் ஆயிரமா. அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ரெண்டு பேருடைய வாயில மாத்திரம்தான் கானானை குறித்து வார்த்தை இருந்து தெரியுமா? காலேப், யோசுவா. அவர்களை காத்த நிழல் அகன்று விட்டது, நாம் போய் சுதந்திரித்துக்கொள்ளும். அதுதான் காலேப். இப்பவுமே போய் சுதந்திரித்துக்கொள்ளும். அவங்க தான் கானானில் போய் எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். When you lose the basic vision, everything is dried up. Do not forget this. When you lose the basic vision, everything is dried up. Every concern will come, cry will come, want will be big. தேவை பெருசா தெரியும், தண்ணி கூட பெரிய தேவையா தெரியும், மாமிசம் பெரிய தேவையா தெரியும், மண்ணா கூட சி என்ன மாதிரி இருக்குது அப்படி தோணும். ஏன்னா தரிசனம் போச்சு. கிடைக்கிறது குப்பையாக தெரியும், கிடைக்காது பெருசாக தெரியும். செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. கையில் இருக்கிறதும் தேவன் தந்திருக்கிறதும் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது, அதனுடைய அருமை தெரியாது, அதனுடைய காரியங்கள் தெரியாது. கிடைக்காததை குறித்தும் பெரிய ஆவல், பெரிய ஏக்கம் தான் இருக்கும். எந்த ஏக்கம் இருக்குதுன்னு பார்த்துங்க, செக் பண்ணி பாருங்கள். That shows you need to revisit your vision. உங்கள் தரிசனத்தை நீங்கள் மறுபடி ரீவிசிட் பண்ணி தான் ஆகணும். அப்பந்தான் ஏதாவது காரியம் நடக்கும் என்பதை இந்த காலையிலேயே ஆண்டவர் உங்களோடு கூட இடைபட விரும்புகிறார். இந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேரை கூட்டி வச்சு தேவன் தன்னுடைய உள்ளத்தை ஊற்ற விரும்புகிறார், அவ்வளோதான். God wants to pour out His heart to you. That's why you have been selected. ஒரு நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்கன்னு நிச்சயமாக அந்த ஹாலில் இடம் இருந்திருக்காது தான். ஆனால் அதுக்கு இல்லை, என் கூட ஜெபம் வாங்கன்னுட்டு 3 பேர் என் ஆத்மா கலங்கி இருக்குது, என் கூட ஜெபம் வாங்கன்னு 8 பேரை வெளியே நிறுத்திட்டு 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் வியாகுலப்பட தொடங்கின ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் இருந்துடாதீங்க. அந்த 3 பேரும் தூங்கி களைச்சி போனாங்க.
நீங்களாவது கொஞ்சம் விழித்து கொண்டு அவருடைய வியாகுலத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களோடு கூட பேசுவாரா, நான் நலமாயிருக்கும். நான் இப்போ மறுபடியும் ஆண்டவர் அந்த தரிசனத்தினுடைய அழைப்பை திரும்ப சொல்கிறத கேட்க வேண்டிய இடத்துக்கு திரும்பவும் கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்த அந்த 7 பேருடைய முதல் ஆளை குறித்து பேசுகிறேன். நமக்கு நல்லா தெரிந்த கேரக்டர் ஆபிரகாம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 2வது அழைப்பை கொடுத்த போது தான் அவன் ஸ்மார்ட் ஆனான். முதல் அழைப்புக்கும் 2வது அழைப்புக்கும் இடையில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது 3வது 4வது வசனம். அதற்கு ஸ்தேவான் சரிதான், நீங்கள் வாசித்தது சரி. சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், நன்றாய் கவனிங்கள் வார்த்தைகளை, காரானூரில் குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தே தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரில் வாசம் பண்ணினான். அவன் தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து 2 அழைப்பு. இப்போ மறுபடியும் திருப்புங்க ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் லோத்தையும் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே கூட ஊர் என்கிற கல்லேருடைய பட்டணத்தை விட்டு எங்கே போனால் வெயிட் மணி மேன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனான். காரானிலே தங்கிட்டான். கானானுக்கு போனவன் எந்த ஊரில் தங்கிட்டான்? எங்க என்ன ஆச்சுது? அதனால்தான் காரானூரில் வந்து மறுபடியும் ஆண்டவர், எப்பா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னேனே, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேனே, உனக்குள்ளே தானே பூமியை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி மறுபடி தான் the second call has been recorded in the 12th chapter. கொஞ்சம் உங்கள் பைபிளில் மேப் இருக்கிற பக்கமாக திருப்பிக்கிங்க. the first மேப் உங்கள் பைபிளில் மேப் இருக்குது இல்லையா? ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசம். அவன் எந்த ஊரில் இருந்தான்னு பாருங்கள். ஊருங்கிற ஊர் ரைட் ஹேண்ட் கார்னர், டவுன் கார்னரில் ஊர் இருக்குது. காரான் எங்கே இருக்குது பாருங்கள்? அந்த ஐப்ராத் நதி வழியாகவே வாங்க பார்க்கலாம், மேலே இருக்குது காரான். கானான் எங்கே இருக்குன்னு பாருங்கள்? எருசலேமுக்கு வாங்க, லெஃப்ட் சைடில் மோவாபுக்கு மேலே எருசலேம் இருக்குது. அழைப்பு கானானுக்கு, போனது காரானுக்கு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பிரயாணம் பண்ணது இங்கே தேசங்கள்னு போட்டிருக்குது. இவன் வழியல்னா இவன் தண்ணி பக்கமாகவே போய் தண்ணி பக்கமாகவே தங்கிட்டான். தண்ணி கேஸோ சொன்னதை விட்டுட்டு சுரக்காவை பிடுங்கனான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். தேவ, நீ கானானுக்கு அழைச்சம்பா, நீ காரானில் போய் தங்கிட்ட. கேட்டால் சொல்லுவான், அப்பா சாக மாட்டேங்கிறார். தேராகு சாகாத வரைக்கும் செகண்ட் கால் இல்லை. சில நேரங்களில் சிலரை பார்த்தா கேட்பாங்க, 23ஆம் சங்கீதம் சொல்லுங்க பிரதர்.
The shepherd is my Lord. The Lord is my shepherd இல்லை. The Lord is my shepherd இல்லை. யாரு? Shepherd is my Lord. நிறைய பேருக்கு பாஸ் சாகிறது வரைக்கும் அழைப்பே வராது. I am sorry to say that, but that is true. என்ன உனக்கு அழைப்பு வந்துட்டு நான் தசமபாகம் போயிருமே. உனக்கு அழைப்பு வந்துட்டு நான் அவ்வளோ பெரிய காணிக்கை கொடுக்குற ஆளு நீ, அது போயிட்டு நான் அவர் எங்கே போவார்? His shepherd is my Lord. The Lord is my shepherd. கொஞ்சம் கவனமாக இருப்போம். நான் யாருன்னு சொல்ல போகிறதில்ல. யாரோ சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் மண்டே போட்டால் எங்களுக்கு வெடிவு காலம்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி நான் பேசலை. தேராக என்கிற மாமியாராக இருந்தால் அதுதான். Something should die. ஆபிரகாமே, உன்னை குறித்து நான் ஒன்று நோக்கம் வச்சிருந்தான்பா. மகிமையின் தேவனாக நான் உனக்கு காட்சி அளித்தேன். தேவ மகிமை நீ பார்க்கல, அந்த மகிமையின் தேவனையே பார்த்த. மகிமையின் தேவனை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையெல்லாம் பாருங்க. எப்பெல்லாம் தேவ மகிமை வந்து கல்லு தான் விழுவும், அப்படி விழுவும், சாமா. You have seen God of glory. பெரிய நோக்கத்தை, உனக்குள்ளதான் அந்த பூமியை ஆசீர்வதிக்கிறது என்னுடைய நோக்கம். உனக்குள்ளதான் லண்டன் ஆசீர்வதிக்கிறது நோக்கம். That was my greatest desire for you. But you stayed somewhere away from the main place where I expected you. நீ எதிர்பார்த்து இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்லை, எங்கேயோ இருக்கிறப்பா. உன்னை நெருங்க முடியல. என்ன இடையில தேராக இருக்கிறான். நான் ஒன்னிய தான் அழைச்சேன், தேராக தான் இழுத்துட்டு போனான். லோத்து எல்லாரையும். நல்ல கவனிங்க. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். Is there anything stopping you to obey God implicitly? டோட்டலாக ஆண்டவருக்கு ஒபே பண்ண முடியாதபடி ஊரை விட்டுட்ட, கல்தே தேசத்தை விட்ட. பட் இட்ஸ் ஒன்லி பார்ஷியலாக கீழ்ப்படிஞ்ச சவுல ஆண்டவர் தூக்கி தூர போட்டார். தெரியுமா உனக்கு? அவனும் அமலேக்கு சண்டைக்கு போனா கொளுத்ததை தனக்கு வச்சுக்கிட்டான். அவ்வளோதான். நான் உன்னை தள்ளிட்டேன்டான்னார் ஆண்டவர். ஆனால் என்னுடைய கருணையும் கிருபையும் ஒன்றை விட்டு தள்ளலப்பா, ஒன்றை விட்டு தள்ளலை. மறுபடி கூப்பிட வந்திருக்கேன்ப்பா, மறுபடி கூப்பிட வந்திருக்கேன். நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருப்பா, நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு. அங்கே இருந்த பிறகு தான் அவன் நிறைய நான் ஆசீர்வதிக்க முடியும். அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ப்ராப்ளம் இன் கேனன். கானால் போனால் பஞ்சம் வந்தது. Of course you will have problem in Canaan, but Canaan is the place where I want you to be. Of course Lord couldn't stay with you, praise the Lord, but that is the place I want you to be. நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. சின்னதில் திருப்தி ஆகிறாதீங்க. யாருக்கும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் கேரன் அண்ட் சே தட் ஐ எம் ஆல்சோ சர்விங் காட். நான் முன்னால் மாதிரி இப்போ விக்கிரக ஆராதனை பண்ணுறதில்ல. முன்னால் மாதிரி விக்கிரகங்களை விற்று மற்றவங்களையும் பண்ண வைக்கிறதில்லை. இப்போல்லாம் நான் திருந்தின ஆளியா. எஸ் ட்ரூ. பட் யூ செட்டில் இன் கேரன் இன்ஸ்டெட் ஆஃப் கேனன். ஆண்டவர் சொல்கிறாரு, நோ நோ அப்ரஹாம், கம் டேக் யுவர் வைஃப் அண்ட் கம். ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் இருக்குது, போகிற இடத்துல ஐ வில் bless you. I will bless through your
ஜெனரேஷன், உன் சந்ததிக்குள்ள உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஒரு மலையாள பாட்டை நான் தமிழ் எழுதினேன். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகா வண்ணம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகா வண்ணம். வருகை மட்டும் என்னை பிரிய வண்ணம், வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். வருகை மட்டும் என்னை பிரிய வண்ணம், வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிறகடியில். மறந்திடா நீதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசுந்தன் அருகில் உண்டு. மனுஷனையும் காட்டி கொடுத்துறேன். பழைய ஏற்பாட்டில் இருந்தே நீ காட்டி கொடுங்க, எங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் காட்டி கொடுங்கன்னு சொல்கிறீங்களா? காட்டி கொடுக்குறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். God wanted an instrument who can fulfill his desire. தன்னுடைய விருப்பத்தை செய்யக்கூடிய ஒரு மகனை தேவன் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சவுலை பிடிக்கிறாரு. சவுலை பிடித்து வைக்கும் போது அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் உடனே சொல்லலை. நல்லா கவனிங்க. இந்த காரியங்கள்லாம் ஒரு சின்ன மிஸ்ட்ரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் தான் இயேசுன்னு சொன்னார்ல, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு உடனே சொல்லலை. பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே சொல்லப்படும். எதுக்கு? will you obey me? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். உள்ளே போட அங்கே சொல்ல போனோன்னா இங்கே சொல்லக்கூடாதுதான், அங்கே தான் சொல்லணுமா? இவ்வளோ முகமாக பேசியாச்சு இல்லை, கீழே விழுந்துட்டேன்ல, கண்ணு தெரில, இப்போ சொல்ல வேண்டியதானே? Nothing doing. God wants to see whether you obey him for a small command. சின்ன கமாண்டு கூட நீ கீழ்ப்படியான்னு பார்க்குறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு, நான் உங்களுக்கு முன்னால் கலிலேயாவுக்கு போன்னு சொன்னார். ஆனால் தோமா அங்கே இல்லை. சின்னதான் சொன்னார், தோமா அங்கே இல்லை. சீஷர்களுக்கு அவர் காட்சி அளித்த போது தோமா காணோம். வரேன்னு சொல்லியிருக்கிறார், நான் வர்றேன்னு சொன்னார், வந்துட்டா வச்சுருந்தார். 2000 வருஷம் ஆச்சு. நம்மளும் அப்படி தான். இதோ சீக்கிரம் வர்றேன்னு சொன்னார், 2000 வருஷம் ஆச்சு. வருவார். Listen, God looks for a sensitive heart today before he reveals his plan to you. ஒருவேளை இங்கே யாரோ தரிசனத்தை எனக்கு புதிதாக்குறதுக்கு மட்டும் இல்லை, இப்படி தான் எனக்கு தரிசனம்லாம் என்னன்னு தெரியாது. நான் எல்லாரும் செய்கிறாங்க, பாடுறாங்க, நானும் பாடுறேன். எல்லோரும் கீபோர்டு போடுறாங்க, நானும் கீபோர்டு போடுறேன். எல்லோரும் ஒவ்வொரு ஷீப்பில் அப்படிலாம் பண்ணுறான், நானும் பண்ணுறேன். அவனே பண்ணும்போது அவன் பாடினா கழுத தான் வரும். அவனே பாடும்போது நான் ஏன் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறோம். we become somebody's copy only. நமக்குன்னு ஆண்டவர் வச்சு தெரியாது. இன்னைக்கு you want to form a vision today, at least இன்னைக்காவது எனக்கு ஒரு என்ன குறித்து ஆண்டவர் வைத்திருக்க நோக்கத்தை புரிந்து கொள்ளணும், எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்கிறீங்களா? ஒன்று செய்யுங்க. கிரியேட் a sensitive heart.
where you can listen to God, very slightest decision and willing to obey God. அதில் அப்படியே கீழ்ப்படிகிறதுக்கு விற்று விடுங்க. அங்கே உள்ளே போனவொடனே என்ன சொல்கிறார் பாருங்கள், 15வது வசனம், வசனம் 16வது வசனம், 15 அதற்கு கர்த்தர், இப்போ நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நல்லா கவனிங்க. அனனியாட்ட ஆண்டு கிளீனாக சொல்கிறார், கிளியர், ஐ ஹவ் சோசன் யூ ஃபார் பர்பஸ். பிரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு நான் என் நாமத்தை காண்பிக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட பாத்திரம். அவனுக்கு பாடும் இருக்குது, ஆனால் இதுவும் இருக்குது. Very clear statement from the Lord that was revealed through Ananias to Saul. ஏன் தெரியுமா அனனியா மூலம் சொல்ல வச்சார்? அப்போ தான் மற்றவங்களாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த தரிசனத்தை நான் கொடுக்கறது, அவனே நான் இப்போ எல்லாம் ராஜாக்கு முன்னால் தான் நிற்பேன், நான் சாதாரண ஊழியெல்லாம் செய்ய மாட்டேன், 50 பேருக்குலாம் நான் ஊழியம் செய்ய முடியாது, நான் ஒரு ரேர் கமாடிட்டின்லாம் சொல்ல மாட்டான். ஐ எம் நாட் ரேர் கமாடிட்டி. இவனை குறித்து மற்றவங்க சொல்லணும். நீங்கள் ரேர் கமாடிட்டின்னு மற்றவங்க சொல்லணும். நானே ரேர் கமாடிட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. சிலருக்கு இந்த மாதிரி ஒரு ஆவி பிடிச்சிருக்குது. நல்லா கவனிங்க. லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அனனியாட்ட சொல்கிறாரு. He was an ordinary disciple. God showed Ananias and then he revealed. ஆனால் அந்த சர்ச்சுடைய நிலைமை பாருங்கள். இப்போ இந்த சர்ச், that day சர்ச்சுடைய நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. 20வது வசனம், தாமதமின்றி வாசிங்க பிரதர். அவன் பயங்கர உற்சாகத்தில் ஆரம்பிட்டான். டக்குன்னுட்டு கேட்டவரெலாம் ஆச்சரியப்படுற மாதிரி பயங்கரமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 22வது வசனம், சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி he became a terror. He stirred up the whole community. பயங்கர டெரர் சேர பண்ணிட்டான். பயங்கரமாக என் தூவில் இருக்கான், பயங்கரமாக அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கான். அடுத்த வசனம், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. த்ரெட்டனிங். இவன் சர்ச் ஹவ் இட் ஆப்ரேட்ஸுங்கிறத நான் சொல்ல வரேன். ஒருத்தனை ஆண்டவர் எழுப்புறாரு, என்ன மற்றவங்கெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யலை, மற்றவங்க செய்ய வேண்டியதை செய்யலை. ஆண்டவர் சொன்னார் உலகத்தின் கடைசி பெரியதும் போகணும்னு சொன்னார். இவன் இங்கே குண்டு சட்டியே குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறான் எருசலேமிலே. ஆண்டவர் அடித்து பார்த்தாரு, திருந்துற மாதிரி இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க, அப்போஸ்தலர் மட்டும் எருசலேமை விட மாட்டேங்கிறான். ஏன்னா எருசலேம் தானே அவனுக்கு காசு இருக்குதா. He was very particular. ஆண்டவர் பார்த்தார், இன்னொருத்தரை எடுக்கிறாரு, அவன் எந்தூசியாஸ்தில் நினைக்கிற சர்ச். உடனே அவர் பண்டில் மாதிரி ஆக்கி மரண பயத்தை அவனுக்குள்ளே திணிச்சு, கொன்றுவாங்கடா 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 அப்படின்னு அவனுக்குள்ளே திணிச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் கேட்குறேன், உங்ககிட்ட கொஞ்சம் அசிஸ்டண்ட் இருப்பாங்க, நீங்கள் ஒரு லீடராக இருந்தனா கொஞ்சம் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா எந்தூசாங்க, டேய் அமைக்கி வாசி அடக்கி வாசி. என்னைக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க ஐயா? ஏய் நீ பண்ணுற பாதி பார்த்தோன்னா எங்கே வேலையை மூடிடுவான்டா. அதான் இவங்களுக்கு கவலை பூரா, எங்கே வேலையை முடியும் நீ அமைக்கி வாசி. கொன்றுவான்டா. லண்டன் சும்மாவே கருப்பு துண்டுகளால் நிறைஞ்சிருக்குது. லண்டன் சும்மாவே அவங்களால நிறைஞ்சிட்டு வருது. கொஞ்சம் மெதுவாக போப்பா, மெதுவாக போ. அவன்கிட்ட போய் சொல்லாத. யாராவது செத்துக்கிட்டு இருக்கான்ல ஆஸ்பத்திரியில், அவங்ககிட்ட சொல்லு. அப்போ தான் செத்து அங்கேயே போயிடும். அதுக்கு பிறகு வரமாட்டான் சபைக்கு.
ஆஸ்பத்திரி மினிஸ்ட்ரி பண்ணு, தெருவில் போய் நின்றுலாம் நீ டிராக்டர் கொடுக்காத, முஸ்லீம் இருக்கிற ஏரியாலாம் போகாத, ஜூஸை தொடாத, ஆஸ்பத்திரி ஊழியம் பண்ணு. ஏன்னா இப்போ போயிடுவான், நீ சொன்ன உடனே இயேசு ஏற்றுனா உனக்கு பரலோகத்தில் ஒரு டிக் அடிச்சுடுவார் ஒரு ஆத்மா கிடச்சதுன்னுட்டு. ஏன்னா அவனை கொண்டு சபையில் ஒரு கிரியும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆளாக பாரு. ரிட்டையர்மெண்ட் கேஸ் ஓல்டு பீப்புள் ஹோம் பாரு, அதுங்கெல்லாம் கல்லறையில் வைக்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்குது. த்ரெட்டனிங்க வச்சே எத்தனை பேரை கட்டி போட்டீங்க. லிசன், சரி, அங்கே தான் அவனுங்க அப்படி பண்ணானுங்க. இங்கே வந்து பாருங்க 26. பேதுரு, யோவான் எல்லாம் வெளிப்பாடு உள்ள ஆட்கள். அனனியா காணிக்கை எடுத்துகிட்டு வந்தார்னா எனக்கு தெரியும். பேதுருக்கு தெரியுமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்கல்ல? அனனியா கொஞ்சத்தை வீட்டில் காணிக்கை வச்சுட்டு வந்தார்னா இவனுக்கு தெரியும். அங்கே செத்துரு சாகிற அளவுக்கு இவருக்கு ரெவலேஷன் உண்டு. ஆனால் சவுல் திரும்பி வந்திருக்கான், இவனை நம்ப மாட்டேங்கிறான். இதுக்கு ரெவலேஷன் இல்லை. இவனுக்கு ரெவலேஷன் பூரா காசோட சம்மந்தப்பட்டதுன்னா உடனே கிளியரா ரெவலேஷன். என்னடா வித்தியாசமான வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்களா? பைபிள் இருக்க தானே சொல்கிறேன். காசோடு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு டக்குன்னு வெளிப்பாடு. ஆனால் இவன் அங்கே பயங்கர ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கான், பயங்கரமாக சாட்சி கொடுத்துட்டு வந்திருக்கான், இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்திட்டு வந்திருக்கான். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நான் யூனிவர்சிட்டியில் படிக்கலை, நான் மீன் பிடிச்ச ஆள், ஏசு தான் சொல்லி கொடுத்தாரு, நீ கமாலியல் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கப்பா, நீ அடிடா அப்படின்னு சொல்லி முன்னால் விடுறதுக்கு பயம், மார்க்கெட் போயிருமோன்னு பயந்தான். அவனுக்கு பயந்திருந்தார்கள். Listen, this is the condition of the church today. This is the condition of the church today. சரி, மூணாவது 29. அவன் விடலை, தைரியமாக பிரசங்கித்து. நல்லா கவனிங்க. இப்போ அவன் தான் ஒழுங்கான தரிசனத்தில் இருக்கிறான். யார்கிட்ட பேசுகிறான்? ஏன்னா ஆண்டவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல கிரேக்கருக்கு வந்தா, அவனுக்கு தான் சரியான வெளிப்பாடு இருக்குது. ஐ ஆம் கால் டு ப்ரீச் டு, அவன் தன்னுடைய இஸ்ரவேல் புத்திரருக்கும் புறஜாதிகளுக்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கு இவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு சொந்தம். அதை புரிஞ்சுக்கிட்டுன்னு கிரேக்கருடனே தர்க்கித்து பிரசங்கித்தான். என்ன செஞ்சாங்க பாருங்க, அடுத்த வசனம். அதனால இந்த சர்ச், சகோதரன் சொன்னால் சர்ச் அதை அறிந்து வீட்டுக்கு போயிட்டு வாப்பா, அம்மாவுக்கு ஒரே பிள்ளடா கண்ணா, நீ கிரேக்கர்கிட்டலாம் நாங்கள், எங்களுக்கு அந்த தரிசனம் கிடையாது, நாங்கள் ஜூஸ் மட்டும்தான். முன்னாலே கிறிஸ்தவனாயிருக்கானே, 3 நேரம் தானே ஞானஸ்நானம் எடுத்துருக்கான், 4ஆவது நேரம் ஞானஸ்நானம் கொடுக்க, அவனுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனை அறியாதவங்களுக்கு நீ சொல்லி அவங்களெல்லாம் கெடுக்காதப்பா, வீட்டுக்கு போடா. zealous vessel, zealous chosen vessel has been packed by the church and sent back for 5 years. நல்லா கவனிங்க. Is it not happening today? Is it not happening today? நல்லா கவனிங்க. அன்னைக்கு ஏழி சபையை பிடித்து அதிகமாக பேசுவானா, ஏழி சபையிலும் இதே மாதிரி காரியங்கள் நடந்தது. பயத்தின் நிமித்தமாக தங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக
தங்களுக்கு தரிசனம் இல்லாததுனால தரிசனம் பெற்றவர்களையும் அடக்கி ஒதுக்கி விட்டது சபை. But I praise God. 11th chapter. இருபத்தி 5வது வசனம். பின்பு பர்னபா தேடும்படி, வார்த்தையை பார்த்தீங்களா? He had to go. அன்னைக்கு GPS இல்லை, போய் தேடணும். எங்கடா போனா? 5 வருஷம் ஆச்சு, 5 years gap. A thriving, enthusiastic, energetic, fervent vessel has been packed by the church and placed in a corner. மூலையில் தூக்கி வச்சுட்டு. I praise God for Barnabas. தேடும்படி போய் அவனை கூட்டிக்கிட்டு அந்தியோக்காவுக்கு வந்தான். அந்தியோக்கியாவில் he is a co-laborer in the same level of Barnabas. ஆண்டவர் அவங்கள குறித்து வைத்த நோக்கத்தை மறக்கலை. இந்த காலை வேளையில் the second call may come through a Barnabas. There the second call came through God himself, but here the second call came through another person. யாரு பர்னபா? 2 பேரையும் ஊழியத்துக்கு அனுப்புனா பவுல் பயங்கர பிரசங்கியார், அதனால் பவுல் பேர் முன்னால் வந்துடும், பர்னபா பின்னால். செகண்ட் ஃபிடில் வாசிக்கிறனாலும் ரெடி தான் சொல்கிற ஆள் தான் செகண்ட் காலை கொண்டு வருவான். நான் குறைந்தாலும் பரவாயில்ல, எப்படியா தேவ ராஜ்யம். உனக்கு கிருபை இருக்குல்ல, உனக்கு அந்த கிருபை இருக்குல்ல. யாருன்னா பர்னபாவுக்கு தெரியும். என்ன வாசிங்க அந்த அதிகாரத்தில் 13வது அதிகாரத்தை வாசிங்க. 13 நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னது என்ன? 2வது வசனம் 13:2. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவளை பிரித்து விடுங்கள் சொன்னார். 7வது வசனம் அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து. ஆர்டர் மாறலை. இப்போ பாருங்க, கீழே வந்தது 13வது வசனம். என்னாச்சு பர்னபாவுக்கு? என்ன ஆச்சுங்க? பவுலும் அவனை சேர்ந்தவனும் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டான். பவுல் பர்னபாவை அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டான். பவுலும் அவனை சேர்ந்தவர்களும். நான் தாண்டா ஒன்னிய ஊழியத்தில் கொண்டாந்த ஆளு, நான் தாண்டா ஹெட் சூப்பர்டெண்டிங் பாஸ்டர், நீ எனக்கு அசோசியேட்டாக இருந்தது, அசிஸ்டண்டாக இருந்தவன், என் பேரை இல்லாம ஆக்கிட்டியடா. பவுலையும் சேர்ந்தவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. Don't care. I am worried about the kingdom of God. உனக்கு அந்த கிருபை இருக்கா பிரசங்கம் பண்ணுறதுக்கு? Praise the Lord. உனக்கு கலக்கிற கிருபை இருக்கா? அடிடா. நான் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். இந்த ஆள் உடையிறதுக்கு, சரியாக உடையிறதுக்கு வேற என்னையால் முடியுதுப்பா. இவன் வந்து அடி நான் பின்னால் வந்து கை தட்டுறேன்டா, போடா. People may forget me. The kingdom God should be established. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். Am I having that attitude? அப்படிப்பட்ட கிருபையை, மற்றவர்களுக்கு இருக்கிற கிருபையை அடையாளம் கண்டுபிட்டு, மற்றவங்களுக்கு இருக்கிற கிருபையை என்கரேஜ் பண்ணி, அது நிமித்தம் எனக்கு சேதம் வந்தாலும் லாபமாக இருக்கிறவைகளையும். God wants to use you. Everybody here in this room. இங்கே இருக்க ஒவ்வொருவரையும் யூஸ் பண்ண விரும்புகிறாரு. ஒருவேளை எல்லா கிருபையும் எனக்கு இல்லை. என்கிட்ட நீங்கள் கீழே ஓடு கொடுத்தீங்கன்னா கீழே தான் போட தெரியும். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆன் தட், ஹவு டு புட் த பட்டன். நீங்கள் ஏ கார்டுன்னா எனக்கு சுடுகாடு ஒன்று தான் தெரியும், எனக்கு ஒரு கார்டும் தெரியாது. பட் இஃப் ஐ சே
பிரார்த்தனாஹீனா பிரதர், வாங்க பிரதர், கொஞ்சம் போடுங்க பிரதர், கொஞ்சம் போடுங்க பிரதர். ஓகே. சவுதியில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். நான் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது கீபோர்டுக்காரரை கூப்பிட்டேன், தெரியாமல் கூப்பிட்டேன். ஏன் சத்தம் கேட்காதவளைக்கு போடுறாரு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனாலும் பரவாயில்ல போடுறார. என்ன கீபோர்டுக்காரரு பாட்டை பிடிச்சிக்கிட்டாரு. சரி, இனிமேல் நாம போனாலும் அவர் பாடுவார். பாட்டு சொல்லி கொடுத்தது நான் தான், பாட்டு எழுதுனது நான் தான், பாட்டுக்கு போடவான்னு சொன்னதும் நான் தான். அவன் போட்ட சத்தம் வால்யூமை ஃபுல்லாக வச்சான், என் மைக்கு கீழே போயிடுச்சுது. ஆனால் போட்டார். வெளியே வந்து சொன்னார், அந்த கீபோர்டுக்காரன் அங்கனே நீங்கள் கூப்பிட்டு அடிச்சிருக்கணும் பிரதர்னார். நான் சொன்னேன், எதுக்கு? உங்கள் சத்தமே கேட்கல. நான் சொன்னேன், அவன் பாட்டு படிச்சுட்டான், அவன் தான் இங்கே இருக்க போகிறான், நான் வந்துட்டு போகிற ஆள். ஐ எம் கோயிங், ஹீ இஸ் கோயிங் டு டீச் பீப்புள். இந்த பாட்டை சொல்லி கொடுத்துருவான். ஐ ஹவ் ஒன் த ரேஸ். நான் 2 நாளைக்கு வந்தவன் யா, அவன் தான் யா இங்கே இருக்க போகிறான். இது முடியுமா அவங்களால? முடியணும். தேவராஜ்யத்தை மட்டும் அஞ்சித்தீங்கன்னா இது முடியும். ஆதி சபைக்கு இருந்த பர்னபாக்கள் இன்றைக்கு சபைக்கு தேவை. I cannot preach, but I know somebody. I cannot go, but I can get along with somebody. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுங்க, ஆனால் ஒன்று தெரியுங்க, யாரையாவது கொண்டு வச்சு இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னால் அவர் அடித்து பிடிச்சி விட்டுருவார். எனக்கு அந்த கிருபை இல்லைங்க. எனக்கு டீ வாங்கி கொடுத்து வீட்டுக்கு தாங்க கொண்டு வர முடியும். வீட்டில் ஒரு சின்ன பர்த்டேன்னு சொல்லி ஒரு 10 பேரை கூட்டி வைக்க முடியும். வசனம் போடுறதுக்கு அவர் தான். அவர் பர்த்டே கேக்கை வச்சே பிரசங்கம் பண்ணி இவனையும் கேக்கை வெட்டிடுவார். Why don't I find such people and encourage? Why don't you identify such people and encourage? Why don't you go with such people and do the ministry? நிறைய பேருக்கு முடியாது. நான் தான் மந்திரி, நான் தான் எல்லாம் நான் மட்டும்தான் செய்யணும், வேறு யாரும் செய்யக்கூடாது. என்னைக்கு வரைக்கும் சர்ச் இந்த ஆட்டிடியூட்ல இருக்குதோ தேவராஜ்யம் வளரவே வளராது. கொஞ்சம் பேர் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். நீங்களாவது எழுந்து நின்று கெட்ட போகிறோம், நாங்கள் எழுந்து நின்று கெட்ட போகிறோம். நான் சமீபத்தில் ஒரு பாடல் எழுதினேன், தம்பி ஹெல்ப் பண்ணுங்க. அந்த பாடலில் இருளில் வாழ்வோர் எல்லாம் இலக்கினை ஒருபோதும் அறியார். அதில் நான் எழுதின ஒரு கவியை மட்டும் நான் பாட போகிறேன். இருளில் வாழ்வோர் எல்லாம் இலக்கினை ஒருபோதும் அறியார். நான் எழுதுனதுக்கு காரணம் சொல்கிறேன். சென்னையில் டிசம்பர் மாதத்தில் பயங்கர வெள்ளம் வந்துச்சு. அங்கே ஐடி பார்க்லாம் இருக்கிற இடத்துல பயங்கரமான வெள்ளம் வந்தது. அந்த இடத்துல ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் லெப்டினன்ட் கர்னல், டாப் மேன், அவர் பேர் வெங்கடேஷ், அவர் ஒய்ஃப் பேர் கீதா. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. ராத்திரி லைட் போயிடுச்சுது. படுக்கையில் தண்ணி வந்தோடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓடி போய் டைனிங் டேபிளில் ஏறினாங்க. அங்கேயும் தண்ணி வந்துட்டு, மறுபடி சேரத்துக்கு மேலே போட்டாங்க. தண்ணி வந்துட்டு, தண்ணி வேற கலங்கி இருந்தது. தண்ணி மூக்குக்கு வந்துட்டு, கதவு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால செத்து போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆர்மி ட்ரெயின்ட் லெப்டினன்ட் கர்னல், பட் couldn't find the door. அதேதான் இருளில் வாழ்வோர் எல்லாம் இலக்கினை ஒருபோதும் அறியார். இயேசுவை அறிந்த நீயும் இனியும் சும்மா இருக்கலாமோ? இதான் என்னுடைய வார்த்தை. அந்த பாடல் நான் எழுதும்போது எழுத காரணம் இல்லை. எங்கள் பைபிள் ஸ்கூலில் 9 மாதம் ட்ரைனிங் பிறகு அவங்க வந்து ப்ரீச் பண்ணணும். என்னையை வச்சுட்டு ப்ரீச் பண்ணோம். சர்ச்சில் 1500 பேருக்கு ப்ரீச் பண்ணோம். 9 மாதம் தான் பைபிள் ஸ்கூலில் படித்தவங்க ப்ரீச் பண்ணணும். என்னையை வச்சுட்டு ப்ரீச் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஒரு தம்பி ப்ரீச் பண்ணான், அழகாக ப்ரீச் பண்ணான். அதை எடுத்து நான் அதையே பாடலாக்கினேன். வழி தப்பி போன எனக்கு
வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே, விழி இழந்தவர்க்காய் வாழ்வேன். There are a lot of people without vision today, and you are going to bring the vision back so that they can see the goal. இந்த பாடல் நான் பாடும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. There are good people but lost the vision, are bundled out, are sidelined. அவங்களையும் தேட போகிறேன்னு சொல்ல போகிறீங்க. நான் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். என் தரிசனத்தை புதுப்பிக்கிறது மாத்திரம் இல்லை, தரிசனத்தை பெற்றவங்க ஓரங்கட்டப்பட்டு வைக்கிறாங்களா அவங்களையும் இழுத்து கொண்டு வந்து நான் அவங்கள கொண்டு இந்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேங்கிற ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட மற்றவங்ககிட்ட இருக்கிற கிருபை அடையாளம் கண்டு கொண்டு மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீ கிருபை எனக்குள்ள இருக்கிறதுனால அவங்கள இழுத்து கொண்டு வந்து, மற்றவங்க அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் ஏற்றுக்கொள்வேன். மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சபை அப்போ பிலிப்பு இது 12 சீஷர்கள் சேர்த்துக்கொள்ள நான் சேர்த்துக்குவேன். அது மட்டும் இல்லை, அவனை தேடி கண்டுபிடிச்சி ஐ எம் கோயிங் டு நாட் ஓன்லி சீக் த லாஸ்ட் இன் சின், பாவத்தில் விழுந்தவங்கள மட்டும் இல்லை, ஐ எம் கோயிங் டு சீக் த லாஸ்ட், தோஸ் வாஸ் sidelined, cornered, hidden inside, even though they were a chosen vessel. எனக்கு தெரியும் அவங்க chosen vessel. வழி தப்பி புனிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்க்காய் வாழ்வேன். வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்க்காய் வாழ்வேன். இருளில் வாழும் மனிதர் இலக்கினை ஒருபோதும் அறியார், இருளில் வாழும் மனிதர் இலக்கினை ஒருபோதும் அறியார். இயேசுவின் நாமத்தை அறிந்த நீயும் இனியும் சும்மா இருக்கலாமோ? இயேசுவின் வழியை அறிந்த நீயும் இனியும் சும்மா இருக்கலாமோ? இனியும் சும்மா இருக்கலாமோ? வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்க்காய் வாழ்வேன். வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்க்காய் வாழ்வேன். There are two kinds of call. A second call comes to you. First, கானானுக்கு போக வேண்டி நீ காரானில் தங்கிட்ட, வந்துரு நான் சொல்ற இடத்துக்கு. ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாம ஓரங்கட்டிட்டாங்க நிறைய பேர். சபை ஓரங்கட்டிட்டு, மூத்த ஊழியக்காரர்கள் ஓரங்கட்டிட்டாங்க, அப்போஸ்தலர் பேர் பெற்ற ஊழியக்காரர்கள் ஓரங்கட்டிட்டாங்க. ஆனால் அட்ரஸே இல்லாத பர்னபாவுக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு. அவனை பின்னதாக ஆண்டவர் அப்போஸ்தலன் ஆக்கினது உங்களுக்கு தெரியும். நான் ஆண்டவருக்கு முன்னதாக என்ன ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிக்கிற வேலை. முதல்ல காணாத போனவர்களை தேடுறதுக்கு வேலை, கட்டப்பட்டவர்களை தேடுறதுக்கு வேலை. ரெண்டாவது, இப்படி ஓரங்கட்டு மறக்கப்பட்டு போயிருக்கிற பாத்திரங்களையும் மறுபடியும் வெளிச்சத்தில் கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருந்த இடத்துல எழுந்து நின்று, வேற நான் எந்த இடத்துல நிற்கிறேன்? நான் எந்த இடத்துல நிற்கிறேன்? மோசே ஃபெயில் ஆகி போன போல நான் ஃபெயில் ஆயிட்டேனா? தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டிய அளவுக்கு நான் கடத்த முடியாதபடி வெறும் எகிப்தையும் வனாந்திரத்தையும் பேசுகிற காரியங்களில் உள்ளவங்களை மாத்திரமே என்டர்டெயின் பண்ணிட்டேனா?
இட்டர்னிட்டியை பேசுகிறவங்களோடு கூட நான் தொடர்பு இல்லாமல் போயிட்டேனா? என் தரிசனம் மங்கி போனதுக்கு அது காரணமா? என் வைராக்கியம் மங்கி போனதுக்கு அது காரணமா? என்னுடைய வாஞ்ச குறைந்து போனதுக்கு காரணம் அதுவா? பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்ய முடிஞ்சது. ஆனால் எகிப்தை மட்டும் என் வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியல, என் தலைமுறை வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியல, என் கூட சேர்ந்தவங்க வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியல, என் சபையின் மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியல, என் ஃப்ரெண்ட்ஸோடைய லைஃப்லேருந்து எடுக்க முடியல. ஐ எம் ஸ்ட்ரகிளிங். என்ன கானான நான் பேசுறது குறைஞ்சிச்சு, கானானுடைய நினைவுகள் குறைஞ்சிச்சு, கானான குறித்த வாக்கு தத்தங்கள் என் வாயிலிருந்து போயிடுச்சு, என் தரிசனம் மங்கி போயிடுச்சு. ஏன்னா காரான்ல தங்க வேண்டியதுக்கு அதிகமா தங்கிட்டேன். தேராக குறுக்கிட்டான். எனக்கு திரும்புறதுக்கு, திரும்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கர்த்தருடைய சத்தம் இன்னைக்கு கொனிக்குது, என் காதுல தொனிக்குது. உன்னை கொண்டுதான் நான் செய்ய முடியும், உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன்னு வந்து நிக்கிற ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உனக்குள்ளதான் நான் ஆசீர்வதிக்க முடியும், இந்த சந்ததியை உன்னை கொண்டுதான் ஆசீர்வதிக்க முடியும், உன்னை கொண்டுதான் நான் செய்ய முடியும்னு சொல்லி என்ன நம்புறீங்க ஆண்டவரை? நானோ வழி இழந்தவனை போல, விழி இழந்தவனை போல நான் மாறாதபடிக்கு வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, விழி இழந்தவர்களையும் தேடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. எனக்கும் கண்களை திறந்து பார்க்க கிருபை தாங்க சுவாமி. இருளில் வாழ்வோர் எல்லாம், இருளில் வாழ்வோர் எல்லாம் இலக்கினை ஒருபோதும் அறியார், இயேசுவின் ஒளியை பெற்ற நீயும் இனியும் சும்மா இருக்கலாமோ? ஆண்டவர் வந்து கெஞ்சுறாரு. இந்த பட்டணத்தில் உன்னை பெரிய காரியம் செய்வதை உன்னை கொண்டு வந்தேன், மற்றவங்களுக்கு கிடைக்காத மகிமையை உனக்கு தந்தேன், வாய்ப்புகளை தந்தேன், திறந்த பூமியை தந்திருக்கேன், திறந்த நாட்களை தந்திருக்கேன், எனக்கு மட்டும் ஒப்பு கொடுத்து பார். ஒன்று சொல்லு, என் வேலை 2 ஆண்டவரே. ஒன்று, நான் என்ன சரி செய்து கொண்டு ஆண்டவரே என்னை அழைத்த நோக்கத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்றேன். என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்றேன். அதே மாதிரி அழைக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவேன். மறக்கப்பட்டு போயிட்டாங்க சுவாமி. ஒரு காலத்தில் எத்தனையோ வாலிபர்களை கொண்டு வந்தீங்க, அவங்களெல்லாம் காணோம். உற்சாகமா இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, காணும். நீ மட்டும் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொண்டு வராரு. 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையனை பீகாரில் போன உடனே நான் அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு நான் சுவிசேஷம் சொல்லி அவனை 6 மணி நேரம் ஜபிக்க வச்சிருந்தேன். அவங்க அப்பா அம்மா இடையில குறுக்கிட்டு அவனை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்பி அவன் ஒரு பெரிய சிஏ ஆயிட்டான், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிட்டான். எனக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்க, தொடர்பும் போயிடுச்சு. ஆனால் 40 வருஷம் கழிச்சு கடந்த டிசம்பர் மாதத்தில் அவனையும் அவன் ஒய்ஃபையும் நான் ஞானஸ்நானம் படுத்துறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு அவன் ஊழியக்காரனாக மாறி இருக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன் பிரயாசம் வீண் போகாது. உன்னுடைய பலனுக்கு பலன் உண்டு, உன் கிரியைக்கு பலன் உண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வழியில் வந்த அநேக உற்சாகமானவங்க, துடிப்பானவங்க, வைராக்கியமானவங்க இன்னைக்கு காணாம போயிட்டாங்கல்ல. They were all brought to you and to your notice, to your way. ஆண்டவரே எப்படியாவது மறுபடியும் இழுத்து கொண்டு